إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கொஞ்சம் வாங்களே, கொஞ்சம் வந்து அதுக்கு நேராக வர மாதிரி அப்படிங்கிற இப்படி க்ளோஸ் பண்ணி பெருசாக எடுக்கணுமா? இல்லை, லைட் பிடிக்கட்டும். இது ஜூம் பெருசாகலாம் பாருங்கள். அப்படி இஸ்லாம் இன்னொரு டேபிள் லைனை வச்சிங்களா? நேராக வைக்கலாம். இந்த கேபிள் எவனை இழுத்து கொள்ளலாம், கொஞ்சம் எடுங்க. சரி, ஓகே. ஃபுல் ஸ்க்ரீன் வர மாதிரி இது பண்ணிங்க சார். அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நமது இந்த மார்க்க வகுப்பிலே ஹஜ்ஜையும் உம்ராவையும் நபி வழியிலே எவ்வாறு நிறைவேற்றுவது என்ற ஒரு வழிகாட்டலைத்தான் உங்களுக்கு வழங்கவிருக்கின்றோம். இஸ்லாத்தினுடைய ஐம்பெரும் கடமைகளில் இறுதிக் கடமையாக திகழ்கின்ற ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு முஸ்லீம் உலகம் தயாராகி கொண்டிருக்கிறது. ஹஜ்ஜுடைய வணக்கத்துக்காக பலரும் புனிதமிகு மக்காவை நோக்கி வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறான இந்த சூழலிலே ஹஜ்ஜுடைய கடமையை எவ்வாறு நிறைவேற்றுவது என்பதை பற்றி தான் நாம் அறிந்து கொள்ளவிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நாம் இந்த தலைப்பிலே முதலாவதாக நாம் பார்ப்போம், ஹஜ்ஜின் வகைகளை நாம் அறிந்து கொள்வோம். ஏனென்றால் ஒருவர் தெரிந்து வைத்திருக்க வேண்டும், ஹஜ்ஜை நிறைவேற்றுகின்ற போது
நான் எந்த முறையிலே ஹஜ்ஜை நிறைவேற்றுகிறேன், நான் ஹஜ்ஜை நிறைவேற்றும் முறை எது என்பதை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அப்போ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹஜ்ஜுடைய 3 வகையிலே அந்த ஹஜ்ஜை நிறைவேற்ற முடியும். அதில் சிறந்த முறையாக இருக்கக்கூடியதுதான் தமத்து என்று சொல்லக்கூடிய முறை. தமத்து என்று சொல்லும்போது அது உம்ராவையும் ஹஜ்ஜையும் முழுமையாக நிறைவேற்றுகின்ற முறையாக இருந்து கொண்டிருக்கிறது. தமத்து முறையில் ஹஜ்ஜை நிறைவேற்றுவது சிறப்பென்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே குறிப்பிட்டார்கள். அவங்க என்ன சொல்றாங்கண்டா, நான் பழிப்பிராணியை என்னோடு நான் கொண்டு வரவில்லை என்றால் நான் தமத்து முறையில் தான் ஹஜ்ஜை நிறைவேற்றியிருப்பேன் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே அவர்கள் தங்களோடு பழிப்பிராணியை மதீனாவிலிருந்து கொண்டு வந்த காரணத்தால் நபி அவர்கள் ஹஜ்ஜை கிரான் முறையிலே நிறைவேற்றினார்கள் என்பதை பார்க்கின்றோம். இது முதலாவது முறை. இரண்டாவது முறையை பார்த்தீங்கன்னா கிரான் என்று சொல்வது சேர்ப்பது. கிரான் என்று சொன்னால் என்ன? அதாவது சேர்ப்பது. ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து செய்வதாக நியத்து வைக்கக்கூடிய முறை என்ன? கிரானுடைய முறை. மூன்றாவது எடுத்தீங்கன்னா இஃப்ராத். இஃப்ராத் என்றால் ஹஜ்ஜுக்காக மட்டும் நியத்து வைத்தல். இஃப்ராத் என்று சொல்லும்போது ஹஜ்ஜுக்காக மாத்திரம் நியத்து வைத்தல். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த இறுதி ஹஜ்ஜிலே தமத்து முறையில் ஹஜ் செய்தவர்களும் இருந்தார்கள், கிரான் முறையில் செய்தவர்களும் இருந்தார்கள், இஃப்ராத் முறையில் செய்தவர்களும் இருந்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அந்த அடிப்படையில் என்ன அருமையான சகோதரர்களே, உட்கார அப்படி அங்கே போகலாம், அங்கெல்லாம் உட்காரலாம். என் அருமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் இப்போ நாம் ஹஜ்ஜை ஒருவர் நிறைவேற்றுவதற்கு 3 முறைகள் அதில் இருக்கின்றன. அதில் அவர் விரும்பிய முறையை தேர்வு செய்யலாம். அதில் சிறந்த முறை எது? தமத்து. இப்போ இந்த 3லும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் உள்ள வேறுபாடுகளில் தமத்துன்னு சொன்னால் என்னென்னு பார்த்தோம், அதாவது உம்ராவையும் ஹஜ்ஜையும் பரிபூர்ணமாக நிறைவேற்றக்கூடிய முறை. கிரான் என்று சொல்லும்போது அது ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து நியத்து வைக்கக்கூடிய முறை, செய்யக்கூடிய முறை என்பது என்ன? கிரான். ஹஜ்ஜை மாத்திரம் நிறைவேற்றக்கூடிய முறை எது? இஃப்ராத் என்பதை நாம் இதிலே விளங்கிக் கொள்ள வேண்டும். சரி, எனவே இந்த தலைப்பை தொடர்ந்து அடுத்த தலைப்புக்கு நாம் செல்லலாம். அடுத்த தலைப்பை பொறுத்தவரையில் அதாவது இஹ்ராம் அணிந்து நியத்து வைக்கக்கூடிய எல்லைகள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வகுத்து தந்த எல்லைகள். இப்போ இதை நாங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, எவர் ஒருவர் மக்காவுக்கு ஹஜ்ஜை உம்ராவை நாடி பயணம் செய்வாரோ, ஒருவர் மக்காவுக்கு வேறு நோக்கத்தில் பயணம் செய்யலாமா இல்லையா? வியாபார நோக்கத்தில், தனது நண்பர்களை உறவினர்களை சந்திக்கக்கூடிய நோக்கத்தில், இவ்வாறான நோக்கங்களிலும் ஒருவர் என்ன செய்யலாம்? பயணிக்கலாம். ஆனால் இப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, யார் ஹஜ்ஜை உம்ராவை நாடி செல்வாரோ, நாடி மக்காவுக்கு செல்வாரோ, அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் வகுத்த அந்த ஏதாவது ஒரு எல்லையில் என்ன செய்து கொள்ள வேண்டும்? நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும். இதில் பார்த்தீங்கன்னா கர்னுல் மனாசில், இது அஸ்ஸைலுல் கபீர் என்றும் அழைப்பார்கள். புரியுதா சொல்றது? கர்னுல் மனாசில் அஸ்ஸைலுல் கபீர் என்று அழைக்கப்படக்கூடியது. இது நஜித் வாசிகள் அந்த வழியாக யாரெல்லாம் பயணிப்பார்களோ அவர்களுக்குரிய எல்லையாக இந்த எல்லை இருக்கிறது. இப்போ இந்த ரியாத், தமாம் இந்த பகுதியிலிருந்தெல்லாம் யாரெல்லாம் செல்வார்களோ அவர்கள் எல்லாம் என்ன செய்யக்கூடிய, நியத்து வைக்கக்கூடிய இடமாக இந்த கர்னுல் மனாசில் அஸ்ஸைலுல் கபீர் என்பது இருந்து கொண்டு இருக்கிறது. அதே போன்று எடுத்து பார்த்தீங்கன்னா யலம்லம். இது யலம்லம். இப்போ யலம்லம் என்பதை நீங்கள் எடுத்தீங்கன்னா யமன் வாசிகள் அந்த வழியாக வரக்கூடியவங்க, குறிப்பாக இலங்கை, இந்தியா போன்ற நாடுகள் வரக்கூடியவர்களும் நியத்து வைக்கக்கூடிய எல்லை இதுதான் யலம்லம். புரியுதா சொல்றது? அப்போ நீங்கள் ஒரு முக்கியமான இன்னொரு சட்டத்தை இதில் நீங்கள் புரிந்து கொள்ள என்னென்று சொன்னால், அந்த பகுதியை சார்ந்தவர்களும் அடுத்து என்ன, அந்த பகுதியை சாராதவர்களாக இருந்தாலும் அதை கடந்து செல்வார்களா இல்லையா? அதை கடந்து செல்பவர்களுக்குரிய எல்லையும் அதுதான்.
புரியுதா அவன் சொல்றது? நன்றாக இந்த இதை புரிஞ்சுங்க. அப்ப இது எலம்லம். அடுத்து நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, அதாவது துல் ஹுலைஃபா. இப்ப துல் ஹுலைஃபா என்பது மதீனாவாசிகள், அந்த வழியாக வரக்கூடியவர்கள் நியத்து வைக்கக்கூடிய எல்லை தான் இது துல் ஹுலைஃபா என்று சொல்வது. அதே போன்று அல் ஜுஹ்ஃபா. அல் ஜுஹ்ஃபா நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா சிரியாவாசிகள், ஷாம்வாசிகள், அந்த வழியாக வரக்கூடியவர்கள் நியத்து வைக்கக்கூடிய எல்லையாக இருக்கிறது. அதே போன்று ஜாத்து இர்க், ஈராக் வாசிகள், அந்த வழியாக வரக்கூடியவர்கள் நியத்து வைக்கக்கூடிய எல்லையாக இருக்கிறது. மக்காவாசிகளை பொறுத்தவரையில அவங்க எங்க நியத்து வைப்பாங்க? மக்காவில் நியத்து வைப்பார்கள். அதே போன்று எல்லைகளுக்குள் வாழக்கூடியவர்கள். இப்ப ஜித்தா என்பது ஒரு எல்லை கிடையாது. ஜித்தா என்பது என்னல்ல, எல்லை அல்ல. ஜித்தா என்பது என்ன? எல்லைக்குள் மக்கள் வாழ்கிறார்கள். அவங்க எல்லைக்குள் அவங்க வாழ்ற காரணத்தால அவங்க திரும்ப எல்லைக்கு என்ன செய்ய வேண்டியதில்லை, போக வேண்டியதில்லை. அவங்க இருக்கக்கூடிய இடத்துல என்ன செய்வாங்க? அவர்கள் நியத்து வைத்துக் கொள்வார்கள். புரியுதா? அப்ப எல்லைகளுக்குள் வாழ்பவங்க அவங்க இருக்கக்கூடிய இடத்துல என்ன செய்து கொள்வார்கள்? அவர்கள் ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு நியத்து வைத்துக் கொள்வார்கள். இதுல பாத்தீங்கன்னா இப்ப முதலாவது பார்த்தோம் கர்னுல் மனாசில். அப்ப அது யாருடைய எல்லை? நஜித் வாசிகள், அந்த வழியாக வரக்கூடியவர்கள். புரியுதா? அதே போன்றுதான் எலம்லம், யமன் வாசிகள், அந்த வழியாக வரக்கூடியவர்கள். அதே போன்று துல் ஹுலைஃபா மதீனா வாசிகள், அந்த வழியாக வரக்கூடியவர்கள். அதே போன்று அல் ஜுஹ்ஃபா எடுத்தீங்கன்னா ஷாம் சிரியா வாசிகள், அந்த வழியாக வரக்கூடியவர்கள். ஜாத்து ஈராக் வாசிகள், அந்த வழியாக வரக்கூடியவர்கள். மக்காவாசிகள், மக்காவிலும் எல்லைகளுக்குள் வாழக்கூடியவர்கள். அந்த எல்லைகளுக்குள்ள உதாரணமாக பிளைட்ல பயணிக்கும் போது என்ன செய்ய முடியாது? இறங்க முடியாது. அப்படியா இல்லையா? அப்ப அவங்க என்ன செய்யறது? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபத்தகுல்லாஹ மஸ்ததாத்தும், நீங்கள் இயன்றவரை அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எனவே அந்த எல்லையை கடக்கின்ற போது அந்த இடத்துல அவர் என்ன செய்வாரு? நியத்து வைத்துக் கொள்வார். கப்பலில் பயணம் செய்பவர்களும் அவ்வாறுதான் என்பதை நாம் இதிலே என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அப்ப எனவே இது நாங்க இஹ்ராம் அணிந்து நியத்து வைக்கக்கூடிய எல்லைகள். அடுத்து நீங்க இஹ்ராம் என்ற வார்த்தையை நீங்க எடுத்தீங்களா, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இஹ்ராம் என்ற வார்த்தையை பொறுத்தவரையில, அதாவது ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு நாம் நியத்து வைத்து அந்த வணக்கத்துக்குள் நுழையிறோம் தானே, அதற்குத்தான் இஹ்ராம் என்ற பெயர். இஹ்ராம் என்ற பெயர். சிலவங்க கேள்வி கேட்பாங்க. என்ன கேள்வி கேட்பாங்க? இப்போ நாங்கள் தமத்து முறையில் ஹஜ் செய்ய போகிறோம். தமத்து முறையில் ஹஜ் செய்யக்கூடியவர் முதலாவது உம்ராவை என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். நிறைவேற்றி விட்டு முடிய அவர் என்ன செய்யுது? மலிப்பு சிறப்பாக இருந்தாலும் நாட்கள் நெருக்கமாக இருந்துச்சுன்னா குறைத்து கொள்வார். அவர் குறைத்து கொண்டு அவர் அவங்க கேட்குறாங்க, இப்படி குறைத்து கொண்டு அப்படி இஹ்ராமோட மீனாவுக்கு போகிறதாண்டு. அவர் முடிய குறைச்சிட்டாரே, அவர் இஹ்ராம் விட்டு வெளியாகிட்டார். அந்த இதோடு இருந்தாலும் அவர் யாரு கிடையாது? இஹ்ராமோடு உள்ள இஹ்ராம் என்ற அந்த வணக்கத்தில் என்ன செஞ்சிட்டாரா இல்லையா? முடிச்சிட்டாரா இல்லையா? எனவே அவர் இஹ்ராம் விட்டு வெளியாகிவிட்டார் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அப்ப எனவே இது எல்லைகள் தொடர்பாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் என்பதை நாம் இதில் என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? சரி, அப்ப குறிப்பென்ன கீழே கொடுத்திருக்கிறோம்? விளைஞன் சொல்றது. அப்ப அவங்க அந்த பகுதியை சார்ந்தவங்களா இல்லாட்டும் அவங்க எந்த எல்லையை கடக்குறாங்களோ, இப்ப நாங்க சில நேரங்களில் சிலவங்க இப்ப இங்க சவுதியில இருந்து என்ன செய்வாங்க? மதீனா போய் மதீனால இருந்து என்ன செய்வாங்க? முதல்ல மதீனாவுக்கு போவாங்க, அதுக்கப்புறம் மக்காவுக்கு போறவங்க. அப்ப அவங்க என்ன செய்வாங்க? துல் ஹுலைஃபா அவங்களுக்குரிய எது? ஏன்னா அவங்க முதல்ல கடக்க போற இல்லை இதுதான் துல் ஹுலைஃபா. அது மாதிரி புரியுதா? சரி, அடுத்ததாக நாம் இதிலே பார்க்க போகின்ற தலைப்பை பொறுத்தவரையில ஹஜ்ஜினுடைய அதாவது அர்கான்கள். அர்கான்கள் என்றால் நீங்க எப்படி புரிஞ்சு கொள்ளணும் என்று சொன்னால், அதாவது இந்த அர்கான்கள் இல்லாம ஹஜ் நிறைவேறாது. அர்கான்கள் இல்லாம என்ன செய்யாது? ஹஜ் நிறைவேற. அர்கான தூண்கள். அர்கான் என்னது? தூண்கள். எனவே அர்கான் இன்றி ஹஜ் நிறைவேறாது. அதுல முதலாவது பாத்தீங்கன்னா என்ன? நியத்து வைத்தல், இஹ்ராம் நியத்து வைத்தல். அப்ப அந்த உரிய வணக்கத்துக்குரிய உம்ராவுக்குரிய ஹஜ்ஜுக்குரிய நியத்தை வைத்தல். ஹஜ்ஜுடைய அர்கானோடு ஹஜ்ஜுக்குரிய என்னது? நியத். ஹஜ்ஜுக்குரிய நியத் முதலாவது. இரண்டாவது நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, இரண்டாவது விஷயம் இதுல, அதாவது பிறை 9 அரஃபாவிலே என்ன செய்தல்? தரித்தல். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல் ஹஜ்ஜு அரஃபா, அரஃபாவிலே தரித்தல் தான் என்ன? ஹஜ் என்று சொன்னார்கள். அப்ப எனவே அரஃபாவில் ஒரு தரிக்கவில்லை என்றால் அவர் என்ன செய்ய? அவருக்கு ஹஜ்ஜு கிடையாது. அவருக்கு ஹஜ்ஜு கிடையாது. புரியுதா? சரி,
அடுத்ததாக நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா ஹஜ்ஜுக்குரிய தவாஃப், ஹஜ்ஜுக்குரிய தவாஃப், தவாஃப் அல் இஃபாதா. மூன்றாவது அர்க்கான் என்ன? தவாஃபுல் இஃபாதா, ஹஜ்ஜுக்குரிய என்ன செய்தல்? தவாஃபை நிறைவேற்றுதல். நான்காவது அர்க்கான் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஹஜ்ஜுக்குரிய சஅயை நிறைவேற்றுதல். அப்ப நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, இதுதான் ஹஜ்ஜுடைய அர்க்கான்கள், 4 அர்க்கான்கள் இல்லையா? இதுல ஒன்று விடுபட்டாலும் ஹஜ் என்ன செய்யாது, ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அப்ப இதே நாங்கள் இதுல மிக கவனமாக இருக்க வேண்டிய விடயங்கள். சரி, அப்ப இது ஹஜ்ஜுடைய அர்க்கான்கள். அப்ப இது ஒருத்தர் இதுல ஒன்றை விட்டாருன்னா வேற எதை கொண்டும் அதை ஈடு செய்ய முடியாது, வேற எதை கொண்டும் என்ன செய்ய முடியாது, அதை ஈடு செய்ய முடியாது என்பதை நாங்கள் இதுல விளங்கிக் கொள்ள வேண்டும். சரி, அடுத்ததாக நாங்கள் வருவோம். இவைகள் ஒன்று விடுபட்டாலும் என்ன செய்யாது, ஹஜ் நிறைவேறாது என்பது. அடுத்ததாக நாங்கள் இதில் பார்க்கக்கூடியது ஹஜ்ஜினுடைய வாஜிபுகள். ஹஜ்ஜினுடைய வாஜிபுகள். அர்க்கானுக்கும் வாஜிபுக்கும் என்ன வித்தியாசம்? அர்க்கானுக்கும் வாஜிபுக்கும் என்ன வித்தியாசம்டா, வாஜிபில் ஒன்று விடுபட்டா ஏதாவது ஒன்றை கொண்டு அதற்குரிய பரிகாரத்தை செய்து என்ன செய்யலாம், அதை ஈடு செய்யலாம். அதை என்ன செய்ய முடியும், அதை ஈடு செய்ய முடியும். அர்க்கான் அப்படி என்ன செய்ய முடியாது, ஈடு செய்ய முடியாது என்பதை நாம் இதுல அந்த வேறுபாட்டை இதில் என்ன செய்ய வேண்டும், நாம் இதிலே புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? சரி, இப்ப இந்த வாஜிபுகளை பாருங்க. முதலாவது வாஜிப் என்ன வாஜிப்? இதுல குறிப்பிட்ட அந்த எல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் வகுத்தனால இல்லையா எல்லைகள், அந்த ஏதாவது ஒரு எல்லையில் என்ன செய்யறது, ஒருவர் அதாவது இஹ்ராம் அணிதண்டா நியத்து வைத்தல். என்ன புரிஞ்சுக்கணும்? இஹ்ராம்டா அந்த உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு என்ன செய்தல், நியத்து வைத்தல். புரியுதா அவன் சொல்றது? அப்ப ஹஜ்ஜுக்கு நியத்து வைத்தல், ஹஜ்ஜினுடைய வாஜிபுகளை தானே பார்க்கிறோம். அப்ப ஹஜ்ஜுக்காக நியத்து வைத்தல். அர்க்கான்ல உண்டு, அர்க்கான்ல சொல்லப்பட்டதுக்கும் இதுக்கு என்ன வேறுபாடு? அர்க்கான்லையும் பார்த்தோம் நியத்து வைத்தல் என்பதை பார்த்தோம், வாஜிபிலையும் வருது. என்ன வேறுபாடு தெரியுது உங்களுக்கு ரெண்டுலையும்? அதான் மீகாத்துல எங்க நியத்து வைக்கணும், மீகாத்துல. இப்ப சில ஒருத்தர் என்ன நினைச்சிட்டாரு, இப்ப மீகாத்தை கடந்து போய் நியத்து வச்சுட்டாருன்னு வைங்களே, மீகாத்தை தாண்டி நியத்து வச்சுட்டாருன்னு வைங்களே, அவர் ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனா அவர் என்ன விட்டுருக்கிறாரு, ஒரு வாஜிபை விட்டிருக்கிறார். எதை விட்டிருக்கிறாரு? ஒரு வாஜிபை விட்டு இருக்கிறார். அப்ப என்ன செய்யணும், அவரு அதற்கு பரிகாரம் செய்ய வேண்டும். புரியுதா? சரி, அதே போன்று இரண்டாவது வாஜிப் என்ன? சூரியன் மறையும் வரை அரஃபாவிலே தரித்திருத்தல். அர்க்கான்ல என்ன படிச்சோம்? அரஃபாவில் தரித்தல். அரஃபாவில் தரித்தல் என்னது எதில் உள்ளது? அர்க்கான், அர்க்கான்ல உள்ளது. அப்ப இங்க என்ன படிக்கிறோம்? மறையும் வரை. என்ன? மறையும் வரை தரித்திருத்தல் வாஜிப். மறையும் வரை தரித்திருத்தல் என்ன? வாஜிப் என்பது நாங்கள் இதுல பார்க்கிறோம். அடுத்து மூன்றாவது என்ன? முஸ்தலிஃபாவில் இரவிலே தங்குதல். முஸ்தலிஃபாவில் என்ன செய்தல்? இரவில் தங்குதல், இரவில் தரித்திருத்தல். அடுத்து நான்காவது பாத்தீங்கன்னா ஐயாமு தஷ்ரீக் என்று சொல்லப்படக்கூடிய நாட்கள், பிறை 11, பிறை 12, பிறை 13 ஆகிய நாட்கள் என்ன செய்தல்? மினாவிலே இரவில் தங்குதல். மினாவில் தங்குதல் எப்படி தங்க, அந்த வார்த்தை என்ன? மினாவில் இரவில் தரித்தல். மினாவில் இரவில் தரித்தல் என்பதுதான் அதுல சரியான வார்த்தை. சரி, அடுத்து நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா ஐந்தாவது வாஜிப் என்ன? ஜம்ராக்கல்ல என்ன செய்தல்? கல்லெறிதல். அல்ல முதலாவது ஜம்ரா, இரண்டாவது ஜம்ரா, மூன்றாவது ஜம்ரா என்று சொல்லி ஜம்ரத்துல் ஊலா, ஜம்ரத்துல் உஸ்தா, ஜம்ரத்துல் உஹ்ரா என்று சொல்லக்கூடிய அந்த ஜம்ராக்கள். இந்த 3 ஜம்ராக்கள், இந்த 3 ஜம்ராக்கள் என்ன செய்ய வேண்டும்? கல்லெறிதல் வாஜிபில் உள்ளதல். அது சம்பந்தம் விரிவா பின்னாடி பார்ப்போம். அடுத்து ஆறாவது நீங்க எடுத்தீங்கன்னா என்ன செய்தல்? முடியை மழித்தல் அல்லது அதை என்ன செய்தல்? குறைத்தல். இல்லைங்களா? முடியை குறைத்துக் கொள்ளுதல், மலிப்பது சிறப்பானது. அது சம்பந்த விளக்கத்தையும் பார்ப்போம். அடுத்து தவாஃபுல் விதா என்று சொல்லக்கூடிய பயண தவாஃப் செய்தல், இறுதியாக செய்யக்கூடிய தவாஃப், மக்காவிலிருந்து விடை பெறும்போது. இதை பார்த்தீங்கன்னா மாதவிடாய் பெண்கள், பிள்ளை பெற்றுடைய பெண்கள், இவங்களுக்கெல்லாம் இந்த தவாஃபுல விதிவிலக்கு இருக்குது. எனவே அவர்கள் மீது அது கட்டாயம் இல்லை, அதுக்கு பரிகாரமும் கிடையாது. இந்த அம்சங்கள்ல, இந்த வாஜிபுகள்ல ஏதாவது ஒன்று விடுபடுகின்ற போது அதற்கு பரிகாரமாக என்ன செய்ய வேண்டும்? ஒரு ஆட்டை குர்பானி மக்காவிலே கொடுத்து விட வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதிலிருந்து அவர் எதையும் சாப்பிடக்கூடாது. சரி, இப்ப நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இவைகள் என்ன? வாஜிபுகள். இவைகள் நாங்க இப்ப படிச்சது என்ன? வாஜிபுகள். அர்கான்களை பார்த்தோம், அடுத்து நாங்க வாஜிபுகளையும் பார்த்தோம். சரியா? சரி, அப்ப நாங்க அடுத்த தலைப்புக்கு போமா?
சரி, அடுத்த தலைப்பை பொறுத்தவரையில் இஹ்ராமுக்கு முன் செய்ய வேண்டிய சுன்னத்துகள். இஹ்ராமுக்கு முன் செய்ய வேண்டிய சுன்னத்துகள். இப்போ இந்த சுன்னத்துகளை பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ ஒருவர் நகங்களை வெட்டுதல், அக்குள் முடிகளை களைதல், அதே மாதிரி மறைவிடங்களில் முடிகளை களைதல், இஹ்ராமுக்காக குளித்தல், 4 அதே மாதிரி மனம் பூசிக்கொள்ளுதல், உடையில அல்ல உடம்பில் மாத்திரம், தலைமுடி தாடி மயிர்கள் ஏனைய உடல் இடங்களுக்கு என்ன செய்யறது, மனம் பூசுவது சுன்னத்தாக இருக்கிறது. இஹ்ராம் ஆடை ஆண்களுக்கு என்ன செய்தல், வெண்மையாக இருத்தல் சுன்னாவாக இருக்குது. எனவே இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் நீங்கள் சில முக்கியமான விஷயங்கள் என்ன இதில் புரிஞ்சுக்கொள்ளணும் என்றால், இப்போ நகங்களை வெட்டுதல், அக்குள் முடிகள், மறைவிடங்கள முடிகள், இவைகள் இவ்வாறான விடயங்களை பொறுத்தவரை இது பொதுவாக உள்ள எல்லா காலங்களும் நாங்கள் பேண வேண்டிய விடயங்கள். அப்படிதான் சொல்லுவாங்க. இயற்கையான ஃபித்ரால சொன்ன விஷயங்கள். இதெல்லாம் என்ன, ஃபித்ராவில் உள்ள இயற்கை மரபுகள் என்று சொன்ன விஷயங்கள். இது இஹ்ராமுக்கென்று உள்ள சுன்னத்துகள் அப்படி என்றதல்ல, பொதுவாக எல்லா காலங்களிலும் பேண வேண்டிய சுன்னத்துகள். அப்ப ஒரு ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு செல்லும் போது என்ன செய்ய, அதுல கொஞ்சம் கூடுதல் கவனத்தை எடுக்க வேண்டும். அதே அப்ப இதோடு சம்பந்தப்பட்டதான் இஹ்ராமுக்காக குளித்தல். இஹ்ராமுக்காக குளித்தல். இப்போ இஹ்ராமுக்காக குளித்தல் என்ற போது சிலவங்க கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ நாங்கள் ஃப்ளைட்டில் போகிறோம், அப்போ நாங்கள் என்ன செய்யறது, வீட்டிலே என்ன செய்யறது, குளித்து கொள்ளலாமா, வீட்டிலே குளித்து கொண்டு இஹ்ராம் அணிந்தலாமா, அல்லது ஏர்போர்ட்டுக்கு இஹ்ராமை அணிந்து கொள்ளலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இதை இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய அந்த நடைமுறையை நாங்கள் பார்க்கும்போது நேரடியாக இப்படி தான் வருது ஹதீஸில். ரசூலுல்லாஹ் மீகாத்துக்கு அந்த மீகாத் எல்லையில தான் என்ன செய்வாங்க, ரசூலுல்லாஹ் துல்ஹுலைஃபால தான் குளித்து நியத்து வைப்பாங்க. எனவே அந்த சுன்னாவுடைய நேரடி முறை இதுதான். அந்த எல்லைக்கு அங்க குளித்து என்ன செய்யற, குளித்துக் கொள்வதுதான் அதில் உள்ள முறை. புரியுதா சொல்றது? இப்போ அதுக்கு ஒருத்தருக்கு வாய்ப்பு இல்லை, இப்போ ஃப்ளைட்ல போறாரு அல்லது கப்பலில் பயணிக்கிறார், இப்படியான ஒரு சூழல் என்று சொன்னால், எனவே அவர் என்ன செய்யறது, அப்படி விரும்பினால் அவர் குளித்துக் கொள்ளலாம். குளித்துக் கொண்டு கூட என்ன செய்யலாம், இஹ்ராமை அணிந்து கொள்ளலாம். ஆனால் அவர் நியத்து வைக்கக்கூடிய இடம் எது, ஃப்ளைட்ல போறவர் அந்த மீகாத். எனவே அந்த நியத்து வைக்கும் வரை அவர் இஹ்ராமுக்குள் நுழைந்தவர் அல்ல. இஹ்ராமுக்குள் நுழைந்தவர் என்பது எப்பதான், நியத்து வைத்த பிறகுதான். அதே மாதிரி மனம் பூசிக்கொள்ளக்கூடிய விஷயத்தை நீங்க எடுத்தாலும் அதுவும் என்ன செய்யறது, அந்த இஹ்ராமோடு தொடர்புடைய ஒரு சுன்னாவாக இருக்கிறது. நியத்து வைப்பதற்கு முன்னால் மனம் பூசிக்கொள்ளலாம். அதே போன்று எடுத்தீங்கன்னா, இப்ப நாங்க எல்லைக்கு போயிட்டோம்னு சொன்னால் வாகனத்தில் நாங்கள் உட்கார்ந்து கிப்லாவை முன்னோக்கி நியத்து வைத்துக் கொள்வது என்பது என்னது, சிறப்பான அந்த முறையாக நபியோடைய முன்மாதிரியாக இருக்கிறது. இது சம்பந்தமான விஷயங்கள் பின்னாடி வரும். நியத் சம்பந்தமான விஷயம் நாங்கள் விரிவாக பார்ப்போம் அடுத்ததில். எனவே இவைகள் கவனிக்க வேண்டிய சுன்னாக்களாக இருக்கின்றன. அதே போன்று பெண்கள் மனம் பூசக்கூடிய விஷயத்தை பொறுத்தவரையில் என்ன செய்யுது, அதில் கொஞ்சம் அவங்க ஒரு பேணுதலாக இருக்க வேண்டும். ஏன்னா அந்நிய ஆண்களுக்கு அந்த மனம் என்பது என்ன செய்யக்கூடாது, நுகரக்கூடிய அமைப்பில் அமைந்துவிடக்கூடாது என்ற அடிப்படையில். அதே போன்று எடுத்தீங்கன்னா, பெண்களுடைய இஹ்ராமை பொறுத்தவரையில அது குறிப்பிட்ட ஒரு நிறத்தில் தான் இருக்க வேண்டும் என்பது அல்ல. அது இஸ்லாமிய வரையறைகளுக்கு உட்பட்டதாக ஒரு பெண்ணுடைய ஆடை இருக்க வேண்டும். அந்த இஹ்ராம் சம்பந்தமான விஷயம் அடுத்த இதிலையும் பார்க்கலாம். சரி, அடுத்ததாக நாங்கள் வருவோம். இப்ப இஹ்ராமுக்குள் நுழைந்த பிறகு செய்ய வேண்டிய சில சுன்னத்துகள். இஹ்ராமுக்கு இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அங்க தெரியாது. வாங்க, இஹ்ராமுக்கு பிறகு உள்ள பொறுத்த நியத்து வச்சுட்டாரு, நியத்து வைத்து வணக்கத்துக்குள்ள நுழைஞ்சிட்டார் என்றால் அதுக்கு பிறகுள்ள சுன்னாக்கள் முதலாவது என்ன பொருத்திக்கிறோம், தல்பியாவை சொல்லுதல். இல்லைங்களா? ஆண்கள் சப்தமிட்டும் பெண்கள் தங்களுக்கு கேட்கக்கூடிய அமைப்பிலும் தல்பியாவை சொல்லுதல். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் என்ற தல்பியாவை என்ன செய்தல், சொல்லுதல். அதே போன்று எடுத்தீங்கன்னு சொன்னா இரண்டாவது என்ன, ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை முத்தமிடுதல். சில நேரங்களில் முத்தமிடுற அளவுக்கு அங்கே என்ன செய்ய வாய்ப்பு அங்கே இருக்காது. கையால் தொட்டு கையை முத்தமிடலாம், அதையும் ரசூலுல்லாஹ் செய்து காட்டியிருக்கிறாங்க. அதற்கும் அங்கு வாய்ப்பு இல்லை. ரசூலுல்லாஹ் தடியால் தொட்டு என்ன செய்கிறாங்க, தடியை முத்தமிட்டு இருக்கிறாங்க. சில நேரங்களில் சில சஹாபாக்களுடைய நடைமுறையில் அவங்க ஏதாவது ஒரு துண்டு இருந்ததுன்னா அதை அதில் போடுவாங்க, போட்டு அதை எடுத்து என்ன செய்வாங்க, முத்தமிடுவாங்கன்றதும் சஹாபாக்கள் நடைமுறையில் நாங்கள் பார்க்குறோம். எனவே அது ஒரு சொன்னா, அதுக்கெல்லாம் முடியாத பட்சத்தில் நாங்கள் என்ன செய்யறது, அதன்பால் சைகை, வலது கையால நாங்கள் என்ன செய்யறது, சைகை செய்தல். வலது கையால சைகை செய்யும் போது முத்தமிடக்கூடாது. இப்படி சைகை செய்யறாங்க தானே, சைகை செஞ்சு நிறைய பேர் முத்தமிடுறாங்க. அப்படி முத்தமிட்டதில்லை. சைகை செய்தால் சைகை மாத்திரம்.
தொட்டா முத்தமிடலாம். அதுக்கு ஹதீஸ்ல ஆதாரம் இருக்குது. தொட்டா என்ன செய்யலாம்? முத்தமிடலாம். சரியா என்பதை நாங்கள் இதில் பார்த்துக்கிறோம். அதே போன்று இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தவாஃப் வந்து முதலாவது செய்யக்கூடிய தவாஃபுல் குதூம் என்று சொல்லுவாங்க. ஆரம்பத்தில் செய்யக்கூடிய தவாஃப். தமத்து முறையில் செய்யக்கூடியவருக்கு அது தவாஃபுல் என்ன உம்ரா, தவாஃபுல் உம்ரா, அது உம்ராவுக்குரிய தவாஃபாக அது இருக்கிறது. அப்போ அந்த ஆரம்ப தவாஃபில் மட்டும் என்ன செய்யறது? வலது புஜத்தை திறந்திருக்க வேண்டும். 7 சுற்றுக்கள். சிலவங்க நினைச்சு நினைக்கிறாங்க 3 சுற்றுக்கள், முதல் 3 சுற்றுக்கள் மட்டும். அப்படி கிடையாது. 7 சுற்றுக்களிலும் என்ன செய்யணும்? வலது புஜம் திறந்து இருப்பது என்பது ஒரு சுண்ணாவாக அது இருக்கிறது. அதுக்கு இல்திபா என்று சொல்லப்படும். இது வந்து அந்த ஆரம்பத்தில் செய்கிற தவாஃபுக்கு மட்டும் உள்ளதான். அதுக்கு பிறகு உள்ள தவாஃபுகளுக்கு கிடையாது. இப்போ உதாரணமாக சில நேரங்களில் ஒருத்தர் வந்து பிறை 10 ஹஜ்ஜுக்குரிய தவாஃபை செய்கிறதுக்கு இஹ்ராமுடைய அவர் சில நேரம் போகலாம், வாய்ப்பு இருக்கு சில நேரம் போகிறதுக்கு. ஏன்னா மீனாக்கு டென்ட்டுக்கு வந்துட்டு போகிறதுக்கு தூரம் என்ற காரணத்தால் என்ன செய்யலாம், சிலவங்க அப்படியே போயிட்டுருவாங்க ஹரத்துக்கு. அப்படி போனால் கூட அதை மூடிதான் அந்த தவாஃபை செய்யணும். ஹஜ்ஜுக்குரிய தவாஃபை செய்யும்போது என்ன செய்யணும்? அதை மூடிதான் செய்யணும். ஏன்னா இந்த திறக்கிறது என்பது இதில் மட்டும்தான், அந்த ஆரம்ப தவாஃபில் மாத்திரம் என்பதை நாங்கள் என்ன செய்யறது இதில் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அதே இப்போ இதெல்லாம் நாங்கள் இஹ்ராமுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்யறது கவனிக்கக்கூடிய சுன்னத்துக்கள். அதே போன்று எடுத்தீங்கன்னா தவாஃபுடைய முதல் 3 சுற்றுக்கள், அந்த தவாஃபுல் குதும் ஆரம்ப தவாஃபில் முதல் 3 சுற்றுக்களை கொஞ்சம் என்ன செய்யறது, கொஞ்சம் வேகமாக ஓடக்கூடிய அமைப்பு, இளைஞா கால்கள் நிறைக்கிறது வேகமாக ஓடக்கூடிய அமைப்பு ரமுல் என்று சொல்லப்படும். அதற்குரிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிற இடங்கள் எல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்க, கொஞ்சம் வேகமாக செல்லுங்க. கூட்டம் அதிகமாக இருக்குது, வாய்ப்பு இல்லைன்னா அது வேற விஷயம். வாய்ப்பு கிடைக்கிற இடங்களில் நாங்கள் என்ன செய்யறது, அவ்வாறு வேகமாக நாம் செல்வது என்பதும் இதில் ஒரு சுண்ணாவாக இருக்கிறது. அதே போன்று இதில் நாங்கள் கவனிக்க வேண்டிய சுண்ணாக்கல்ல அடுத்து பார்த்தீங்கன்னா தவாஃப் செய்த பிறகு மகாமே இப்ராஹிமுக்கு பின்னால் என்ன செய்யறது, 2 ரக்காத்துகளை தொழுவது. ரசூலுல்லாஹ் அந்த மகாமே இப்ராஹிமுக்கு செல்லும் போது அந்த குர்ஆன் வசனத்தையும் ஓதிக்கொண்டு சென்றார்கள் என்றும் வருது. வத்தஹிது மின் மகாமி இப்ராஹிம முஸல்லா, குர்ஆன்ல வருதா இல்லையா? அந்த வசனத்தை ஓதிக்கொண்டே ரசூலுல்லாஹ் சென்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்ற இடத்தை தொழுமிடமாக எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் அந்த 2 ரக்காத்தில் நாங்கள் என்ன செய்யறது, முதல் ரக்காத்தில் சூரத்துல் ஃபாத்திஹாவை தொடர்ந்து குல் யா அல் காஃபிரூன், 2வது ரக்காத்தில் சூரத்துல் ஃபாத்திஹாவை தொடர்ந்து சூரத்துல் இஹ்லாஸ் குல் ஹுவல்லாஹு அஹத் அத்தியாயத்தை நாங்கள் என்ன செய்யறது ஓதிக்கொள்ளுதல். அதே மாதிரி ஜம்சம் நீரை ஒருவர் அருந்துவது சுண்ணாவாக இருக்கிறது. ஜம்சம் நீரை பொறுத்தவரை நின்ற நிலையில் தான் அருந்த வேண்டும், நின்ற நிலையிலும் அருந்தலாம், உட்கார்ந்தும் அருந்தலாம். புரியுதா? அதற்கான வாய்ப்பு எப்படி அமைது அப்படி செய்து கொள்ளலாம். அதே போன்று எடுத்தீங்கன்னா சை செய்வதற்கு முன்னால் மறுபடியும் ஹஜர் அல் அஸ்வத் கல்லை என்ன செய்தது, முத்தமிடுதல் சுன்னா. அதுக்குரிய வாய்ப்பு இருந்துச்சுன்னா, இல்லாட்டி என்ன செய்யக்கூடாது, சைகை செய்யக்கூடாது. சைகை செய்ய அங்கே தான் பார்த்தோம், இந்த இடத்துல என்ன செய்யக்கூடாது, சைகை கிடையாது. புரியுதா என்பதை நாங்கள் இதில் கடைசிலையோ இல்லை கூட நாங்கள் அதை பார்ப்போம், பின்னாடி பார்ப்போம். சரியா? சரி, அப்போ நாங்கள் இப்போ இதில் பார்த்த விஷயங்கள் என்ன, இதெல்லாம் என்னென்னு பார்த்தோம்? இஹ்ராமுக்கு பிறகு உள்ள கவனிக்க வேண்டிய சுன்னத்தான விடயங்கள். புரியுதா? இப்போ சுன்னத்தென்றா என்ன சட்டம்? சுன்னத்துல சுன்னத்தென்றா என்ன சட்டம்? செய்தால் அதுக்கு நன்மை இருக்கிறது, சில நேரம் தவறின்றா அது என்ன செய்யாது, அந்த அமல்ல வந்து இந்த குறையும் ஏற்படுத்தாது, அமல் ஏற்றுக்கொள்ளப்படும். புரிஞ்சா? நிறைவானது நாங்கள் சுன்னாக்களையும் இயன்றவரை என்ன செய்யறது, செயல்படுத்துவது. சரியா? சரி, அப்ப எனவே இப்ப இஹ்ராமுக்கு பிறகு உள்ள சுன்னாக்கள் என்ற விஷயத்தை நாங்கள் இதில் பார்த்தோம். சரி, அடுத்ததாக நாங்கள் வருவோம் இஹ்ராமுக்கு பிறகு வந்து தடுக்கப்பட்டவைகள். ஒருத்தர் வந்து இஹ்ராமுக்குள்ள நுழைகிறாருன்னா என்ன, எப்படி புரிஞ்சு கொள்ளணும்? இஹ்ராமுக்குள் நுழைதல் என்பதை எப்படி புரிந்து கொள்ளணும்? நியத்து வைத்தல். இல்லைங்க, சில ஒருத்தர் வந்து என்ன செய்யலாம், ஏர்போர்ட்ல இஹ்ராம் அணிஞ்சிட்டாருன்னு வைங்களே, அப்ப இஹ்ராமுக்குள் நுழைஞ்சிட்டார் அவரு? இல்லை, இஹ்ராமுக்குள் நுழைதல் எப்ப? நியத்து, அவர் நியத்து வை பிறகுதான் அந்த இஹ்ராமுக்குள் நுழைதல் என்பதுக்குள்ள வருவார். ஒருவர் இஹ்ராமுக்குள் நுழைந்து விட்டால், நியத்து வைத்து விட்டால், தடுக்கப்பட்ட விஷயங்கள்ல முடிகள் எதையும் நாங்கள் என்ன செய்யக்கூடாது, முடிகள் எதையும் நீக்கக்கூடாது. புரியுதான் சொல்றது? அப்ப நாங்க இப்ப இஹ்ராமோட இருக்கும் போது குளிப்பதற்கு அனுமதி இருக்குது. ரசூலுல்லாஹ் என்ன செய்திருக்கிறாங்க, குளித்து இருக்கிறார்கள். இஹ்ராமோடு இருக்கும் போது குளித்து இருக்கிறாங்க. நாங்கள் குளிக்கும் போது என்ன செய்ய, முடிகள் விழுகிற மாதிரி நிறைய வேலைகளை பார்க்க கூடாது. இஹ்ராம்ல இருக்கும் போது இஹ்ராம்ல தடுக்கப்பட்ட எதையும் செய்யக்கூடாது. இல்லைங்களா? இப்போ கைலி போன்றது அப்படியானது அணியக்கூடாது. மூட்டப்பட்ட ஆடைகள் செய்யக்கூடாது, அணியக்கூடாது. இல்லைங்களா? சாதாரண ஒரு துண்டு ஆழம் அவர் மறைத்து கொண்டு என்ன செய்யறது,
குளித்தல். அதே மாதிரி எடுத்தீங்கன்னா இப்போ இஹ்ராமை பொறுத்தவரையில் இப்போ சிலவங்களுக்கு வர டவுட் தான், இஹ்ராமை வந்து மாற்றிக்கொள்ளலாம்டா தாராளமாக என்ன செய்யலாம், இஹ்ராமை மாற்றிக்கொள்ளலாம். எனவே இப்போ முடிகள் வந்து சில நேரங்களில் வந்து ஒருத்தர் வந்து தலையை சீவுறாரு, முடிகள் விழுகுதுன்னு சொன்னால் இந்த நாட்களில் அதை தவிர்த்து கொள்வது நல்லது. பேணுதல் அடிப்படையில் இல்லைங்களா, தவிர்த்து கொள்வது அப்படிதானே, பேணுதல் அடிப்படையில் நாங்கள் அந்த வணக்கத்தில் தவிர்த்து கொள்வது நல்லது. சைடில் உள்ள தையல் பிரச்சனை கிடையாது, மூட்டப்பட்ட ஆடைகள் தான் கூடாது. புரியுதா? இப்போ நாங்கள் இஹ்ராமில் கூட சைடில் ஓரத்தில் தையல் இருக்கும், புரியுதா? கலரும் யூஸ் பண்ணலாம். இப்போ குளிக்கிறதுக்காக சில ஒரு கலர் துண்டை யூஸ் பண்ணுறா யூஸ் பண்ணிக்கலாம், புரியுதா? சரி. அதே மாதிரி எடுத்தீங்கன்னா உடையிலோ உடம்பிலோ என்ன செய்யக்கூடாது, மனம் பூசக்கூடாது. மனம் பூசக்கூடாதுன்னா நாங்கள் வாசனை சோப்புகளையும் தவிர்த்து கொள்வது நல்ல பேணுதல் அடிப்படையில். வாசனை சோப்புகளை தவிர்த்து கொள்வது நல்ல. சில நேரம் வந்து சில ஆயில்மெண்ட்டுகள் பயன்படுத்தும் போது மருந்துக்காக பயன்படுத்தினா தவறு கிடையாது இல்லைங்களா. அதுலேயும் சில வாசனைகள் இருக்கலாம், அவைகள் அந்த காலத்தில் கட்டாயம் பயன்படுத்தி தான் வேணும்னா பயன்படுத்தி கொள்ளலாம், தவறு கிடையாது, புரியுதா? அப்படி இல்லைன்னா நாங்கள் என்ன செய்யறது, தவிர்த்து கொள்வது. சரி. அதே மாதிரி எடுத்தீங்கன்னா ஆண்களை பொறுத்தவரை அவங்க தைத்த ஆடைகள் என்ன செய்யக்கூடாது, அணியக்கூடாது, காலுறை உட்பட. செருப்பு இல்லைண்டா காலுறை ரசூலுல்லாஹ் போட்டுக்கிற அனுமதி கொடுத்தாங்க. ஒருத்தர் செருப்பு இல்லைண்டா காலுறையை மறைச்சுக்கொள்ள அமைப்பில் அணிகிறதுக்கு ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுத்தாங்க. ஆனால் நாங்கள் இயன்றவரை என்ன செய்யணும், இப்போ நாங்கள் செருப்புகள் அணியும் போது கூட அந்த கரண்டையை மறைக்காத அமைப்பில் நாங்கள் என்ன செய்யறது, செருப்புகளை அணிதல். இப்போ கடிகாரம், பெல்ட், கண்ணாடி இவைகள் இது போன்றவைகளை அணிந்து கொள்ளலாம். அப்போ இது ஆண்களுக்கு மட்டுமுள்ள சட்டம். அதே போன்ற ஆண்கள் என்ன செய்யக்கூடாது, தலையை மூடக்கூடாது. இப்போ சூடாக இருக்கும் வெயில் நேரங்களில் சிலவங்க அப்படி இஹ்ராம் மேலால் போட்டுக்கொள்வாங்க, அப்படி போடக்கூடாது. சிலவங்க சூட்டில் என்ன செய்கிறாங்க, இஹ்ராம் அப்படி மேலால் தலையில் போட்டுறாங்க, மறந்து போட்டாங்கன்னா பிரச்சனை, ஞாபகம் வந்து எடுத்து விட்டுறணும், புரியுது அவங்க சொல்றது. தெரிந்த நிலையில் வேண்டுமென்று சட்டத்தை அறிஞ்சு ஒருத்தர் என்ன செய்யக்கூடாது, இந்த பிள்ளைகளை விடக்கூடாது. சில நேரங்களில் இஹ்ராமோட இருக்கும் போது நைட்டில் தூங்குவாங்க. இப்போ தூக்கத்தில் ஒருத்தர் வந்து தலையை மூடுறாருன்னு வைங்களே, ஒரு பிளாங்கெட் இருக்குது, தூக்கத்தில் மூடினாருன்னா தவறு கிடையாது தூக்கத்தில். ஆனால் அவர் தூங்கும் போது என்ன செய்யக்கூடாது, தலையை மூடக்கூடாது ஆண்கள், புரியுதா? அதே போன்று இந்த முத்தமிடுதல், இந்திரியத்தை வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்கள், கணவன் மனைவி இல்லற உடல் உறவு இவைகளெல்லாம் கூடாது. திருமண ஒப்பந்தம் செய்தல், திருமணம் பேச்சுவார்த்தைகள் நாங்கள் தவிர்த்து கொள்வது. வேட்டையாடுதல் என்பது அதாவது தரை மார்க்கமான வேட்டை, கடல் மார்க்கமானதுக்கு அனுமதி இருக்குது. இவைகளெல்லாம் தடுக்கப்பட்ட விஷயங்கள். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் முக்கிய குறிப்பில் கொடுக்குறாங்க. என்ன கொடுத்துக்கிறாங்க சொல்லுங்க, வாசிங்க யாராவது. மேற்கூறப்பட்ட 6 அம்சங்களில் ஏதாவது ஒன்று வந்து ஒருத்தருக்கு நடந்து விட்டால் அதற்கு பரிகாரமாக பின்வரும் 3இல் ஒன்றை செய்ய வேண்டும். அதாவது நிகழ்ந்து விட்டால், எப்படி நிகழ்ந்து விட்டால், மறதியாக இல்லாமல், மறந்து செஞ்சிட்டாருண்டா அதுக்கு குற்றம் கிடையாது. நினைவு வந்தவுடன் அதை விட்டு அதை என்ன செஞ்சிடும், அதிலிருந்து விலகிக் கொள்றது. அதே மாதிரி எடுத்தீங்கன்னு சொன்னா நிர்பந்தம் இல்லாமல் சுய விருப்பத்தோடு, நிர்பந்தம் இல்லாமல் சுய விருப்பத்தோடு. அதே மாதிரி அவருக்கு அதனுடைய சட்டம் தெரியும், சட்டம் தெரியாமல் இது தடுக்கப்பட்டது, இது செய்யக்கூடாண்டு அதை அறிந்த நிலையில் அப்படி செய்கின்ற போது தான் இந்த பரிகாரங்கள் வரும், புரியுதா? அதில் பாருங்க, முதலாவது என்ன, ஒரு ஆட்டை குர்பானி கொடுக்க வேண்டும், அதை வந்து ஏழைகளுக்கு பங்கிட வேண்டும். அது மக்காவில் உள்ள அங்கு உள்ளவர்களுக்கு தான், அதிலிருந்து அவங்க சாப்பிடக்கூடாது. 2வது என்ன, அது 6 ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும், இல்லைங்களா? ஒரு நபருக்கு வந்து 1.25 கிலோ அளவு. அதே மாதிரி அல்லது 3 நோன்புகளை பிடிக்கிறது, அல்லது இதில் வந்து விரும்பினதை தெரிவு செய்ய மேலும். இதில் ஒரு சின்ன கருத்து வேறுபாடு இருந்தாலும் விரும்பியதில் அவருக்கு எதை விருப்பம் அதை என்ன செய்யலாம், தேர்வு செய்யலாம் என்பதை இதில் நாங்கள் பார்க்க முடியும். சரி. எனவே இது வந்து இப்போ இஹ்ராமுக்குள் நுழைந்த பிறகு என்ன செய்யப்பட்டது, தடுக்கப்பட்டவைகள். அதில் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ 7வது அம்சம், இப்போ 7வது அம்சம் என்று சொல்லக்கூடிய இஹ்ராம் அணிந்த நிலையில் வந்து ஒரு கணவன் மனைவி இல்லற உறவு என்பது ஒரு கொடிய குற்றம், புரியுதா? இத்தடையை வந்து மீறி 1வது இஹ்ராமிலிருந்து விடுபடுவதற்கு முன்னால் ஒருவர் வந்து செய்வாராக இருந்தால் அவர் ஒரு தண்டனைக்குரிய ஒரு குற்றம், அது புரியுதா அவங்க சொல்றது. அப்போ அவ்வாறு செய்யக்கூடியவரை பொறுத்தவரையில் அதில் அடுத்த பக்கம் பாருங்க, அவர் என்ன செய்கிறார், பாவம் செய்தவராகிறார், அவரது ஹஜ் என்ன செய்யாது, ஏற்றுக்கொள்ளப்படாது. தொடர்ந்து ஹஜ்ஜுடைய அமல்களை அவர் செய்து முடிக்க வேண்டும். மீண்டும் அடுத்த வருடம் அவர் என்ன செய்யணும், அதுக்கு பரிகாரமாக ஹஜ் செய்ய வேண்டும். குற்றப்பரிகாரமாக மீண்டும் ஹஜ் செய்யும் போது ஒரு ஒட்டகத்தை அறுத்து கொடுக்க வேண்டும். இதெல்லாம் வந்து 1வது இஹ்ராமிலிருந்து விடுபடுவதற்கு முன்னால் நடந்ததுதான். 1வது இஹ்ராமிலிருந்து விடுபட்டார், அதாவது தவாஃபுல் இஃபாதா, ஹஜ்ஜுக்குரிய தவாஃப் செய்யறதுக்கு முன்னால் நிகழ்ந்தாதான். ஹஜ்ஜுக்குரிய தவாஃபை செய்த பிறகு இது நடந்து விட்டால்
என்ன செய்யறது, அதற்கு பரிகாரமாக ஒரு ஆட்டை கொடுப்பது அவர் மீது கட்டாயமாகும். சரி, அடுத்து நீங்க எடுத்தீங்கன்னா 8வது அம்சமான திருமண ஒப்பந்தம் செய்யும் நிலை, அது அப்படி ஒன்று ஏற்பட்டால் அதுக்கு அவர் என்ன செய்வார், தௌபா செய்து கொள்வார். 9வது அம்சமான அந்த வேட்டை, கடல் தரைமார்க்கமான வேட்டை, அவ்வாறான வேட்டைகளை பொறுத்தவரையில எத்தனை பிராணிகளை அவர் வேட்டையாடுகிறாரோ அந்த எண்ணிக்கையை கணக்கிட்டு அதற்கு ஆடுகள் என்ன செய்வார், குற்றப்பரிகாரமாக கொடுப்பார். அல்லது அதற்கு ஈக்குவலாக நோன்பு கூட பரிகாரமாக என்ன செய்யலாம், நிறைவேற்றலாம் என்ற ஒரு விடயத்தை நான் அதில் பார்க்கணும். சரி, அப்போ எனவே இவ்வாறாக இது வந்து இஹ்ராமில் தடுக்கப்பட்டவைகள், அந்த தடுக்கப்பட்டவைகளை எந்த நிலையில் செய்தான்றதை படித்தோம். அதே மாதிரி அதற்குரிய பரிகாரங்கள் என்ன என்பதை பார்த்தோம். சரியா? இப்போ நாங்கள் வருவோம் நீயத்துக்கு வருவோம், நீயத்து வைக்கக்கூடிய முறை. இப்போ இதுக்கு போகிறதுக்கு முன்னால இப்போ வந்து அதாவது இதுவரைக்கும் பார்த்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குதா? இதுவரைக்கும் பார்த்த விஷயங்கள்ல அதை நாங்கள் பின்னாடி பார்ப்போம். ஓகே, வரும். ஓகே, நீங்க சொல்ற நீங்க அதுல முன்னாடி வந்த விஷயம் தான் அது. அந்த இது நாங்கள் மீனாவுடைய நாட்களை பார்ப்போம் தானே, அப்போ அதில் பார்ப்போம். சரி, வேற சரி, அது நல்ல கேள்விதான். இப்போ நாங்கள் இந்த பாருங்க நியத்து வைக்கக்கூடிய முறை நாங்கள் படிப்போம். இப்போ அதில் வரும். இப்போ நீங்கள் பாருங்க, இப்போ ஹஜ்ஜை நாங்கள் 3 வகையாக பார்த்தோம் தானே. 3 வகையில் ஏதாவது ஒரு வகையில் ஒருத்தர் செய்யலாம். இப்போ தமத்து முறையில் செய்யக்கூடியவரை பொறுத்தவரையில் அவர் வந்து உம்ராவுக்கு மட்டும் நியத்து வைப்பார். யாரெல்லாம் நான் உனக்காக என்ன செய்கிறேன், இந்த தமத்து முறையில் உள்ள அந்த ஹஜ்ஜில் உம்ராவை நிறைவேற்றுகிறேன் என்ற ஒரு மனதில் வந்து எண்ணியவராக லெப்பைக்க உம்ரத்தன், லெப்பைக்க உம்ரத்தன் என்று அவர் என்ன செய்வார், அவர் சொல்வார். சரி, அவங்க சொல்றது. அப்ப எனவே நாங்கள் நன்றாக புரிஞ்சது வந்து லெப்பைக்க உம்ரத்தன் என்று நாங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்பது அல்ல நீயத். நீயத் என்பது நாங்கள் என்ன செய்யறோம், உள்ளத்தால தான் நீயத். உம்ராவை செய்வதாக நான் யாதான் உனக்காக செய்கிறேன் என்று நீயத்தை மனதில் ஏற்படுத்தி கொண்டு லெப்பைக்க உம்ரத்தன் அவன் சொல்றது. நான் லெப்பைக்கண்டா உன் சமூகம் வந்து விட்டேன், உன் அழைப்பை ஏற்று வந்து விட்டேன், உனக்கு அடிபணிந்து விட்டேன் என்பதுதான் அந்த வார்த்தை. உம்ரா செய்வதற்கு உன் சமூகம் வந்து விட்டேன் என்பதுதான். எனவே இது தமத்து முறையில் செய்யக்கூடியவர் நன்றாக ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன செய்வார், உம்ராவுக்கு மட்டும்தான் நியத்து வைப்பார், உம்ராவுக்கு மாத்திரம் நியத்து வைப்பார். கிரான் முறையில் செய்யக்கூடியவர் ஹஜ்ஜையும் உம்ராயும் சேர்த்து என்ன செய்வார், நியத்து வைப்பார். எப்படி நியத்து வைப்பார், லெப்பைக்க உம்ரத்தன் வ ஹஜ்ஜன் என்றால் அது லெப்பைக்க ஹஜ்ஜன் வ உம்ரத்தன் என்றோ என்ன செய்யலாம், அவர் வந்து ஹஜ்ஜையும் உம்ராயும் சேர்த்து நிறைவேற்றுவதற்கு நான் உன் சமூகம் வந்து விட்டேன் என்பதை அவர் இந்த வார்த்தையில சொல்றாரு. மனதால் நியத்து வைத்துக் கொள்வார். லெப்பைக்க உம்ரத்தன் வ ஹஜ்ஜன் அல்லது லெப்பைக்க ஹஜ்ஜன் வ உம்ரத்தன். இது வந்து கிரான் முறையில் செய்யக்கூடியவங்க. இஃப்ராத் முறையில் செய்யக்கூடியவங்க அதாவது ஹஜ்ஜுக்கு மட்டும்தான் நியத்து வைப்பாங்க. எதுக்கு மட்டும், ஹஜ்ஜுக்கு மாத்திரம் நியத்து வைப்பார்கள். லெப்பைக்க ஹஜ்ஜன் என்று என்ன செய்வாங்க, நியத்து வைப்பார்கள். சொல்லிட்டு மனதால் ஹஜ்ஜை யாதா உனக்கா நிறைவேற்றின மனதால் எண்ணி லெப்பைக்க ஹஜ்ஜன் என்றதை வாயில சொல்லுவாங்க, வார்த்தைகளாக சொல்வார்கள். அப்ப எனவே இதுல வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, ஏதாவது தடைகள் வரும் என்று பயப்படக்கூடியவர்கள் மட்டும், ஏதாவது தடைகள் வணக்கத்தை முழுமையாக செய்து முடிக்க முடியாமல் போயிடும் என்று அஞ்சக்கூடியவங்க, பயப்படக்கூடியவர்கள் மாத்திரம் என்ன செய்வாங்கடா, அல்லாஹுமின் ஹபஸ்தனி ஹாபிசுன் ஃபமஹைலி ஹைசு ஹபஸ்தனி. இப்போ யாதான் எந்த இடத்தில் தடை ஏற்படுத்துகிறாயோ அது நான் இஹ்ராமிலிருந்து விடுபடக்கூடிய இடம் என்ற அந்த வார்த்தைகளை சொல்லிக்கொள்வாங்க. அப்படி வந்து ஒரு தடை இந்த வருமென்று அஞ்சக்கூடியவங்க மாத்திரம். இப்போ பெண்கள் வந்து சில நேரங்களில் மாதவிடாய் போன்ற விடயங்களை பயப்படலாம், அல்லது இப்போ அவங்க சில நேரங்கள் இப்போ மருத்துவ ஆலோசனைகள் படி ஹஜ்ஜுடைய வணக்கத்தை தொடர்ச்சியாக செய்ய விரும்பினா அதுக்கான மாத்திரைகளை கூட என்ன செய்யலாம், அவங்க விரும்பினால் பயன்படுத்தி கொள்ளலாம், என்ன செய்யலாம், பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதை நாங்கள் இதில் புரிந்து கொள்ள வேணும். எனவே அந்த அடிப்படையில் இதுதான் இந்த நீயத்துடைய இந்த முறை, நீயத்துடைய இந்த முறை புரியுது சொல்றது. அப்ப இதுல வந்து இன்னும் உள்ள சட்டங்கள் பாத்தீங்கன்னா, பிறருக்காக ஒருவர் செய்ய விரும்புறாருண்டா, ஹஜ்ஜை பிறருக்காக செய்ய விரும்புகிறார் என்று சொல்லி சொன்னால் அவர் தனது ஹஜ்ஜை அதற்கு முன்னர் என்ன செய்திருக்க வேண்டும், நிறைவேற்றி இருக்க வேண்டும். புரியுது சொல்றது. அதே மாதிரி யாருக்கு பகரமா செய்கிறாங்களோ ஒன்று அவர் மரணித்திருக்க வேண்டும், அல்லது அவர் வந்து ஹஜ் செய்ய முடியாத அளவுக்கு உடல் ரீதியாக பலவீனமுற்று இருக்க வேண்டும். புரியுது சொல்றது. அப்படியான நிலையில மட்டும்தான் பகரமாக என்ன செய்யலாம், செய்யறதுக்கான அனுமதி இருக்கிறது. அப்படி பகரமாக செய்யும் போது அவர் அந்த உறவை சொல்லி நியத்து வைப்பார். உதாரணமா தமத்துன லப்பைக்க உம்ரத்தன் அன் அபி, தந்தைக்கென்ற அன் அபி, தாய்க்கென்ற அன் உம்மி,
ஹஜ்ஜு கண்டா லப்பைக ஹஜ்ஜன் அன் உம்மி அல்லது ஹஜ்ஜன் நபி. இப்போ 2 பேருக்கும் சேர்த்துல நீயத்து ஒரு ஆளுக்கு தான் வைக்கிறான் நீயத்து. சிலவங்க பஹரமாண்டா ஹோல்சேலா நீயத்து வைக்கிறாங்க. அப்படியெல்லாம் இயலாது. யாரா ஒருத்தர் தான், தாய்க்குனா தாய்க்கு, தந்தைக்கண்டா தந்தைக்கு, அப்படி ஒருத்தருக்கு தான் என்ன செய்யலாம் நீயத்து வைக்க முடியும் என்பதை நான் இதில் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும். பிள்ளைகள் அழைச்சிட்டு போறாங்க, பிள்ளைகளும் ஹஜ் செய்ய வைக்க விரும்புறாங்கடா, அவங்களுக்கும் என்ன செய்யலாம் நீயத்தை சொல்லிக் கொடுக்கலாம். அந்த பெற்றோர் அந்த நீயத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அந்த ஹஜ்ஜை நிறைவேற்ற வைக்கலாம். அதற்குரிய நன்மை பெற்றோர்களுக்கு இருக்கிறது. ஆனால் அவங்க பருவ வயதை அடைந்த பிறகு அவங்களுக்கு ஹஜ் மறுபடியும் கடமையாகும் என்ற சட்டம் அதில் இருக்கிறது. சரி, அப்போ இந்த நீயத்தோடு சம்பந்தப்படுத்தி உள்ள விஷயத்தில் இந்த ஜூம்ல உள்ளவங்க உங்களோட கேள்விகளை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா சந்தேகங்கள் சில மறந்துடும். கடைசியாக இறுதியாக உங்களோட கேள்வியை நீங்கள் மொத்தமாக என்ன செய்யலாம் கேட்கலாம். இப்போ இங்கே உள்ளவர்கள் இப்போ நாங்கள் இந்த நீயத்தில் ஏதாவது டவுட் இருக்குதா? இப்போ நாங்கள் பார்த்த நீயத்தில் உம்ராக்கு நீயத்து வைப்பீங்க. அதாவது உங்களுக்கு வந்து இப்படிதான் தமத்துவ முறையில ஹஜ் செய்யறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு அங்க இருக்குது. இப்ப 8வது நாளை பொறுத்த நீங்க எடுத்தீங்கடா, இப்ப 8வது நாள் தானே ஹஜ்ஜுடைய அமல்கள் ஆரம்பிக்குது. 8வது நாள் லொஹருக்கு முன்னால நீங்க ஹஜ்ஜுக்கு நியத்து வைக்கிறது சுன்னா. சில நேரம் 8வது நாள் மகரிப் வரைக்கும் என்ன இருக்குது அனுமதி இருக்குது. எங்க மகரிப் வரைக்கும், அது மகரிப் முன்னாள் வரைக்கும் என்ன செய்யலாம் ஒருவருக்கு நியத்து. அது 8வது நாள் தானே அது நியத்து வச்சு கொள்ளக்கூடிய அனுமதி இருக்கிறது. இப்போ சில நேரம் கொஞ்சம் டிலே ஆகிட்டார் வைங்கள சொல்றேன். அப்படின்னு அடுத்து வந்து திரும்ப நியத்து வைக்கிறதுக்கு வந்து அவர் என்ன செய்யணும், அவர் திரும்ப மினாவுக்கு அவர் எங்க அவர் பேக்கை வச்சார் அங்கே திரும்பி வரேன்னு கிடையாது. சில நேரம் உம்ராவை முடிச்சுட்டு டைம் சுருக்கம் வரைக்கும் அங்கேயே நியத்து வச்சுக்கொள்ளலாம். ஹஜ்ஜுக்குரிய நியத்தை என்ன செஞ்சிடலாம், அங்கேயே என்ன செய்யலாம் ஒருவர் நியத்து வைத்துக்கலாம். 8வது நாள்னு சொல்லி சொன்னான். புரியுது சொல்ற நேரம் நெருக்கமாக இருக்குதுன்னு சொன்னான். எனவே அதனால அந்த சட்டங்களும் அதில் இருக்கிறது. எனவே ஒருவருக்கு வந்து வாய்ப்பு இருக்கிறது. 7வது நாள் 8வது நாள் கூட வாய்ப்பு இருக்கு ஒருத்தருக்கு உம்ரா செய்ய. வாய்ப்பே இல்லைங்கிற போது தான் என்ன செய்யலாம், கிரான் முறையிலையோ அல்லது இஃப்ராத் முறையிலையோ செய்யறதுக்குரிய நியத்தை வச்சுக் கொள்றது. சரி, இல்ல அப்படி கிடையாது. இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய ஹஜ்ஜை எடுத்து பாத்தீங்கன்னா அதுல எல்லா முறையிலும் இந்த 3 முறையில நியத்து வச்சவங்களும் இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் இப்படியான ஒரு கண்டிஷனை எப்படி உதாரணமாக மதீனாவிலிருந்து தங்களோட யார் ஆட்டை கொண்டு வரவில்லையோ, யார் ஆட்டை தங்களோட பழிப்பிராணியை கொண்டு வரவில்லையோ, ஆடுனா பழிப்பிராணி, அதை ஒட்டமாக இருக்கலாம், என்ன சில ஆடாமல் இருக்கலாம், மாடாமல் இருக்கலாம், பழிப்பிராணியை கொண்டு வரவில்லையோ அவங்க வந்து என்ன செய்ய, அவங்க வந்து தமத்து முறைன்னு சொன்னாங்களே, அதே மாதிரி சொல்லுவாங்க இஃப்ராத் முறையில் செஞ்சவங்களுக்கு நீங்கள் இதுக்கு முந்தி என்ன செஞ்சிருக்கணும், அப்படியெல்லாம் எதுவும் அங்கே சொன்னதாக இந்த செய்தியும் அங்கே வரல. எனவே அந்த அடிப்படையில் என்ன செய்யலாம், ஃபஜ்ருடைய சூரிய உதயத்துக்கு பிறகு லோஹருக்கு முன்னாடி, லோஹருடைய அதானுக்கு முன்னால சுன்னத்தா அந்த நேரம் சிறப்பு, அந்த நேரம் தான் சிறந்த நேரம். அதாவது நாங்கள் இஹ்ராமுக்கு முன் செய்ய வேண்டிய அந்த சுன்னத்துகள் அதை செஞ்சுட்டு அதை சரி நியத்து வச்சு கூட சிறந்தது. நாங்கள் படிப்போம் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். சரி, இப்போ இந்த நியத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல வேற எதுவும் டவுட் இருக்குதா? அவர் இருக்கிற இடத்துல, எந்த இடத்துல அந்த இடத்துல புரியுதா? சரி, அதே மாதிரி எடுத்தீங்கன்னா இப்ப நாங்க இந்த நியத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனிக்க வேண்டியதுல, அதாவது ஒரு சிறப்பு தொழுகண்டு இஹ்ராமுக்கு என்ன செய்யுது அப்படி கிடையாது. சொல்லலாம் அப்படி ஒரு சிறப்பு தொழுகை ஒன்று சொல்லித்தரல. ஒரு ஃபர்லான தொழுகைன்னா அந்த ஃபர்லான தொழுகையை தொழுதுட்டு அதுக்கு பிறகு நியத்து வைக்கிறது சிறந்தது. அப்படி நேரம் என்ன அமையலன்னு சொன்னா இஹ்ராமுக்குன்னு ஒரு சிறப்பு தொழுகை இருக்குதாக அப்படி நீங்க என்ன செய்யக்கூடாது. நிறைய பேர் நினைக்கிறாங்க அப்படி ஒரு தொழுகை கிடையாது. புரியுதா? ஒருவர் வந்து வளமையா லுஹா தொழக்கூடிய ஒருவராக இருந்தால் லுஹாவுடைய நேரமாக இருந்தால் லுஹா தொழுது கொள்ளலாம். அல்லது உதுவுடைய சுண்ணத்தை வளமையாக தொழக்கூடிய ஒருவர் இருந்தால் உழு செய்கிறார், என்ன செய்யலாம், அதற்குரிய சுண்ணத் தொழுது கொள்ளலாம். அப்படி புரிஞ்சு கொள்ளணுமே தவிர இஹ்ராமுக்குன்னு ஒன்று கிடையாது, ஒரு சிறப்பு தொழுகை கிடையாது என்பதையும் நாம் இதில் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப எனவே இது வந்து நியத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நான் சொன்ன மாதிரி வாகனத்தில் வந்து உட்கார்ந்து கிப்லாவை முன்னோக்கி நியத்து வைக்கிறது என்பது என்ன சிறப்பானது, நபி அவங்களுடைய வழிகாட்டலாக அது இருக்கிறது. சரி, அப்ப எனவே இப்ப வந்து இதுதான் நியத்துடைய முறை, நியத்து வைக்கக்கூடிய முறை. இப்ப இதுல அடுத்து நீங்க எடுத்தீங்கன்னா பெண்களை பொறுத்தவரையில
பெண்களுடைய இஹ்ராம் என்பது அவனோட முகம் திறந்திருக்கணும், கைகள் மணிக்கட்டு வரை உள்ள அந்த பகுதிகளும் முகமும் தவிர மற்ற எல்லா பகுதிகளும் மறைக்கப்பட்டிருக்கணும், மூடப்பட்டிருக்கணும் பெண்களுடைய இஹ்ராம் என்பதை நான் இதில் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்களுடைய இஹ்ராம் பொறுத்தவரையில் அவங்களோட உடலில் எந்த ஒரு தைத்த ஆடையும் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இஹ்ராம் நியத்து வச்சுட்டாங்கன்னா அப்புறம் எந்த ஒரு தைத்த ஆடையும் உடலில் இருக்கக்கூடாது, அந்த 2 இஹ்ராம் துணிகளை தவிர. அது புரியுதா? இது இந்த நியத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம். சரி, இப்போ அடுத்ததாக நாங்கள் பார்த்தோம், ஒருத்தர் நியத்து வச்சுட்டாருன்னு சொன்னால், நியத்து வைத்து விட்டால் உள்ள சுன்னத்தான விடயம் என்ன? தல்பியாவை சொல்வது. தல்பியாவை சொல்வது ஆண்கள் சப்தமாம், பெண்கள் தங்களுக்கு கேட்கக்கூடிய அமைப்பிலும் தல்பியாவை சொல்ல வேண்டும். தவாஃப் ஆரம்பிக்கின்ற வரை என்ற ஒரு கருத்தும் இருக்குது, அந்த ஹரம் என்ற எல்லையை அடையும் வரை என்ற கருத்தும் அதில் இருக்கிறது. சரி, இப்போ நாங்கள் அடுத்ததாக தவாஃபை பொறுத்தவரை நாங்கள் பெரும்பாலும் நிறைய உம்ராக்கள் செய்திருக்கிற காரணத்தால் தவாஃபுடைய முறை நமக்கு என்ன செய்யுது, எங்களுக்கு தெரியும். அப்படித்தானே? இப்போ தவாஃபில் நாங்கள் ஹஜ்ஜில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஹஜ்ஜில் எங்களுக்கு வரக்கூடிய தவாஃபுகளை பார்த்தீங்கன்னா 3 தவாஃபுகள் இருக்குது. அப்படித்தானே? எத்தனை தவாஃபுகள்? 3 தவாஃபுகள். அதில் முதலாவது செய்கிற தவாஃப் என்ன? தவாஃபுல் குதும். இப்போ தவாஃபுல் குதும் நீங்கள் எடுத்தீங்கன்னா, தவாஃபுல் குதும்னா அங்கே போனோடனே செய்கிற தவாஃப், அங்கே போனோடனே என்ன செய்யறது, செய்யக்கூடிய தவாஃப். இந்த தவாஃபை பொறுத்தவரையில் இந்த தவாஃப் கிரான் முறையில் ஹஜ் செய்யக்கூடியவங்களுக்கு ஒரு சுன்னத்தான தவாஃப் தான். கிரான் முறையில் ஹஜ் செய்யக்கூடியவங்களுக்கு என்ன, ஒரு சுன்னத்தான தவாஃப். இஃப்ராத் முறையில் ஹஜ் செய்யக்கூடியவங்களுக்கும் இந்த தவாஃப் என்னதான், சுன்னத்தான தவாஃப் தான். இப்போ ஒருத்தர் நேரடியாக மினாக்கே போயிட்டாருன்னு வைங்களே, இந்த சுன்னத்தான தவாஃப் செய்யலைண்டா அவர் அந்த அமலுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது, செஞ்சாலும் நன்மை கிடைக்கும். புரியுது சொல்றது? சொல்லுவாங்க அது செய்யாமல் நேரடியாக எங்கேயே போயிட்டாரு, மீனாக்கே போயிட்டாங்க, அவள் லேட்டாக வராங்க, மீனாக்கே போயிட்டாங்க, அந்த தவாஃப் அவங்க என்ன செய்யலை, தவாஃபுல் குதும் என்ன செய்யலை, அது அவங்களும் சுன்னத்து. ஆனால் தமத்து முறையில் செய்யக்கூடியவருக்கு அது கட்டாயம். ஏன்? அது அவர் உம்ரா செய்கிறார், உம்ராக்கு நியத்து வச்சிருக்கிறார். அப்போ உம்ராவுக்குரிய தவாஃப் என்ன செய்யணும், அவர் செய்தாக வேண்டும். புரியுது சொல்றது? இந்த வேறுபாட்டை நீங்கள் இதில் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அப்போ எனவே தவாஃபுடைய முறை நாம் அனைவரும் அறிவோம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது ஹஜ்ருல் அஸ்வத் இல்லையா, ஹஜ்ருல் அஸ்வத் அதை நாங்கள் ஒருவர் முத்தமிடுவது சுன்னான்னு நேரடியாக பார்த்தோம். அல்லது அதுக்கு முடியாத கையால் தொட்டு கையை முத்தமிடுவது சொன்னால், அதுக்கு முடியாத பட்சத்தில் அதன் பால் சைகை செய்து என்ன செய்வார், அல்லாஹு அக்பர் என்று சொல்வார். என்ன சொல்வார்? அல்லாஹு அக்பர் என்று சொல்வார். சரியா? சைகை செய்யும் போது கையை முத்தமிடுவாரா இல்லையா? முத்தமிட மாட்டார். புரியுதா? அப்போ சைகை மட்டும்தான் அல்லாஹு அக்பர் என்று சொல்வார். சிலவங்க பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர்னு சொல்றாங்க, நிறைய கேட்டிருப்பீங்க. பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர்னு சொல்றாங்க. இது இந்த நடைமுறைக்கு ஆதாரம் இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்க அந்த முதலாவது சுற்று ஆரம்பிக்கும் போது அப்படி சொல்லுவாங்க. முதல் சுற்று ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர்னு சொல்லுவாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய ஹஜ்ஜுடைய முறை அறிவிக்கக்கூடிய ஜாபிர் அலியோட ரிவாயத், முஸ்லிமுடைய பிரபலமான ரிவாயத் இருக்கிறது. அதுல வரக்கூடிய வாசகம் கப்பர. கப்பரன்னு அர்த்தம் தக்பீர் சொன்னார்கள் தான் வருது. எப்படி வருது? கப்பர, தக்பீர் சொன்னார்கள். எனவே ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஹஜ்ஜுடைய முறையை பார்க்கும்போது அங்க என்னதான் வருது? அல்லாஹ் அக்பர் என்று சொன்னாங்கன்றதான் வருது. புரியுதா? அப்ப அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி ஒருவர் சொல்வார். இப்ப சிலவங்க ஹரத்துக்குள்ள வராங்க, நினைக்கிறாங்க 2 ரக்காத் தொழ வேணும்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. அதாவது இஹ்ராமோடு வரக்கூடியவங்க நேரடியாக என்னதான், அவங்க தவாஃப் தான். அங்க உள்ள தஹியா என்பது தவாஃப் தான் அவங்களுக்கு. அதுக்கு முன்னாடி தொழுகை ஒன்று கிடையாது. வரலான தொழுகை ஒன்று இக்காம சொல்லிட்டாங்கன்னா தொழுகை வேற விஷயம். புரியுதா? இப்போ நேரடியாக என்னதான் அவர்கள் தவாஃப். அந்த இடத்துக்கு வந்தோடனே அவங்க என்ன செஞ்சிருவாங்க? வலது பட்சத்தை திறந்து கொள்வார்கள், வலது பட்சத்தை திறந்து கொள்வார்கள். சரியா? திறந்து பார்த்தீங்கன்னா இது உள்ள மாதிரி அதுக்கு அல்லாஹ் அக்பர். சிலவங்களை பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் பச்சை பல்பை பார்த்து அல்லாஹ் அக்பர்னு சொல்றது. அந்த பச்சை பல்பு இருக்கும் தானே, அதை ஒரு அடையாளத்துக்கு வச்சுக்கிறாங்க ஹஜ்ஜுல் அஸ்வதுக்கு நேரா. சிலவங்க அதை பார்த்து அல்லாஹ் அக்பர், அதை பார்க்கறது எதை பார்த்து செய்யணும்? ஹஜ்ஜுல் அஸ்வதை பார்த்து தான் அல்லாஹ் அக்பர்னு சொல்றது. சரி, ஒரு கையால சைகை செய்யணும் போதும். சரியா? வலது கையால் வலது கையால் இல்லை, நீங்க அதை முன்னோக்கி தானே செய்வீங்க. முன்னோக்காட்டியும் பரவாயில்ல, கையால் சைகை செய்தா போதுமா? அல்லாஹ் அக்பர். சரியா? சரி, இப்ப தவாஃபுடைய முறை எங்களுக்கு தெரியும். 7 மொத்தம் தவாஃப் 7 சுற்றுகள். இந்த தவாஃபுல் குதும்ல வலது பட்சம் திறந்து இருக்க வேண்டும். முதல் 3 சுற்றுக்களை ஆண்கள் வேகமாக எந்த அளவு முடியுமோ அந்த அளவு நிறைவேற்றுவது சுன்னாவாக இருக்கிறது. அதே போன்று எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா ருக்குனுல் யமானி,
அந்த ருக்குனுல் யமானியை கையால் என்ன செய்யலாம்? கையால் வந்து தொடுவது சுண்ணாவாகும். முடியாத பட்சத்தில் அதுக்கு அதன்பால் சைகை செய்யக்கூடாது. அப்படி கையால் தொட்டாலும் கையை முத்தமிடவும் கூடாது. ருக்குனுல் யமானியுடைய விஷயத்தில் அதை கடந்து போகும்போது ஓத வேண்டிய துவா ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா வஃபில் ஆஹிரதி ஹசனத்தன் வகினா அதாபன்னார் என்ற துவாவை என்ன செய்வாங்க? அந்த இடத்துல ஓதிக்கொள்றது. திரும்ப ஹஜ்ஜுல் அஸ்வதை வந்து அடையும் போது ஒரு சுற்று என்ன செய்யும்? நிறைவடையும். அப்படி மொத்தம் திரும்ப 2வது சுற்று ஆரம்பிக்கும் போதும் அதன் பால் சைகை செய்து அல்லாஹ் அக்பர் சொன்னவராக 2வது சுற்று ஆரம்பிப்பார். இப்படி மொத்தம் 7 சுற்றுகள். புரியுதா? 7 சுற்றுகள். ஓகே, இது அதான் சொல்றாங்க இல்லையா? டோர் கொஞ்சம் மூடி விட்டுறீங்களா? உங்களுக்கு சத்தம் கேட்காதோ? அது மூணு அவங்களும் சத்தம் கேட்காதோ? அவங்க இதில் தானே பார்க்குறாங்க. எதில் பார்க்குறாங்க? நாங்கள் இன்ஷால்லா இந்த கிளாஸை முடிச்சுட்டு இங்கே ஜமாத் நடத்துவோம். ஷாவுக்குரிய ஜமாத் தான். அப்போ லேசாக இருக்கும் இன்ஷால்லா. பஸ்ல கூட்டு போறாங்க. அவங்க உதய பார்க்கிங்ல ஸ்டாப் பண்ணிட்டு அந்த கை உங்களுக்கு கட்டணும் முன்னாடி ஏதாவது ஒரு ரீசன்ல வந்து அந்த கூட்டத்திலேயோ அது அவங்க பஸ் வந்து டைமுக்கு தர முடியல அது இருந்துச்சுன்னா உம்ரா செய்ய முடியாது. நாங்கள் போனது உம்ராவுக்கு வாங்கி நேற்று செய்து இருக்கோம் தமத்து முறையில. அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு லேட்டஸ்ட் நியூஸ் வந்திருக்கு. அவங்களுக்கு விஜய் பொருள் வந்து 8ஆம் தேதி ஹரம் ஃபுல்லாக முடிவாங்க. வெள்ளிக்கிழமை நாள் இந்த ஹஜ்ஜி பஸ் எதுவும் உள்ள விட மாட்டாங்க. அப்படி போட்டிருக்காங்க. இந்த ஹராமோட உள்ளவங்க மட்டும்தான் உள்ள விடுவாங்க. ஈவன் அந்த பஸ் எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன் 8ஆம் தேதி வந்து யாரும் உம்ராவுக்கு போகக்கூடாது, ஹஜ்ஜுக்கு போகக்கூடாதுன்னு ஒரு புதிய இப்பதான் நியூஸ் வந்திருக்காரு. இந்த மாதிரி நமக்கு பஸ் 6ஆம் தேதி ஜூலை 6ஆம் தேதி 7ஆம் தேதி ஆஃப்டர்நூன்ல எப்படிதான் நீங்க வந்து சீக்கிரமா கிளம்ப முடியாதுன்னா நீங்க வந்து வேற 8ஆம் தேதி வந்து வெள்ளிக்கிழமை ஜும்மா வரதுனால விஷா வரைக்கும் நீங்க பாருங்க. மீகாத்துக்கு போகும்போது பாருங்க, அவங்களை முடிவு செஞ்சுக்கொள்ள. அது வரைக்கும் வாய்ப்பு இருக்குது தானே. அங்கத்தான் நாங்கள் நியத்து வைக்கிறோம். அது வரைக்கும் ஒரு டைம் இருக்குது. தமத்து இப்போ இஃப்ராத்ல இருந்து தமத்துக்கும் மாறலாம். தமத்துல மாறுற சம்பந்தமாக ஒரு கருத்து வேறுபாடு சிக்கல் ஒன்று இருக்குது. இப்போ ஹைர் சரி சார். அப்போ நாங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்களில் தவாஃபுடைய முறையை நாங்கள் எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். அப்போ தவாஃப் என்பது 7 சுற்றுக்கள். தவாஃபை ஒருவர் ஆரம்பிக்கின்ற போது தனது வலது புஜத்தை திறந்திருக்கணும். ஆண்கள் வலது புஜம் 7 சுற்றுக்களையும் திறந்திருக்க வேண்டும். ஹஜ்ஜுல் அஸ்வத் ஆரம்பிக்கும் போது அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி சொன்னவராக கூறியவராக என்ன செய்வார்? ஆரம்பிப்பார். ஒவ்வொரு சுற்றும் ஹஜ்ஜுல் அஸ்வதுக்கு வந்து அடையும் போது அது நிறைவடையும். திரும்ப அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி சைகை செய்து 2வது சுற்றை ஆரம்பிப்பார். இவ்வாறு மொத்தம் 7 சுற்றுக்கள். தவாஃபுடைய ஒவ்வொரு சுற்றுக்களுக்கும் என்று தனியான துவாக்கள் அப்படி எதுவும் கிடையாது. விரும்பின துவாக்கள் பிரார்த்தனைகளை செய்து கொள்ளலாம். எனது துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய இடம். அதே போன்று இதில் நாங்கள் தொடுவதற்கும் முத்தமிடுவதற்குமான இடங்கள் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா கஅபாவுடைய அந்த
2 மூலைகள் ஹஜர் அஸ்வதை முத்தமிடுவது, ருக்குனுல் யமானை தொடுவது. அது அல்லாத ஏனைய எந்த இடத்தையும் ரசூலுல்லாஹ் தொட்டதாக எந்த ஒரு செய்தியும் ஹதீஸ்களை இடம்பெறல என்பதையும் புரிந்து கொள்ளணும். அதேபோல் ஹஜர் அஸ்வதை நாங்கள் தொடுவது முத்தமிடுவது என்பது கூட அது அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு சுன்னா வழிகாட்டல். அப்படித்தானே உமர் ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க, அதாவது நீ ஒரு கல், எந்த ஒரு நன்மை செய்வதற்கோ தீமையை தடுப்பது உனக்கு சக்தி கிடையாது, அல்லாஹ்வுடைய தூதர் உன்னை முத்தமிடுவதை பார்க்கவில்லைன்னா நான் முத்தமிட்டிருக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நாங்கள் நெருக்கடிகள் ஏற்படுத்தக்கூடாது என்றவரை நாங்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே இல்லையா, வமன் ஃபரத ஃபீஹின்னல் ஹஜ்ஜ வலா ரஃபஸ வலா ஃபுசூக வலா ஜிதால ஃபில் ஹஜ். யார் ஹஜ்ஜை தன் மீது கடமையாக்கிக் கொள்கிறாரோ அவன் என்ன செய்யக்கூடாது, வீணான பாவமான காரியங்கள் ஈடுபடக்கூடாது, வீண் தர்க்கங்களில் என்ன செய்யக்கூடாது, ஈடுபடக்கூடாது. அதே போன்று இல்லற உறவு என்பது என்ன செய்யாது, கூடாது என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். எனவே நாங்கள் இயன்ற வரைக்கும் பிறருக்கு நாங்கள் தொல்லைகள் எதுவும் கொடுக்காமல் நமது அமலை நாம் செய்ய வேண்டும். சரி, அப்போ எனவே இப்படி அடுத்து இன்னொரு சட்டம் இதில் இருக்குதுன்னா, இப்போ தவாஃபுக்கு வுது அவசியம், தவாஃபுக்கு வுது கட்டாயம் என்ற கருத்து தான் அதிகமான உலமாக்களுடைய பெரும்பான்மை உலமாக்களோட கருத்து. சில அறிஞர்களுடைய ஃபத்வாக்கள் மார்க்க தீர்ப்புகள் இருக்குது. ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா போன்ற அறிஞர்களுடைய ஃபத்வா மார்க்க தீர்ப்பு இருக்கிறது. தவாஃபுக்கு வுது என்பது சுன்னா தான், இல்லைங்களா? இப்போ ஃபர்து அல்ல, ஃபர்து கிடையாது, சுன்னத் தான். இப்போ சில நேரங்களில் ஒருத்தர் தவாஃப் செய்கிறாருன்னு வைங்களேன், இப்போ தவாஃப் செய்யும் போது அவருக்கு காற்று பிரிகிறது, வெளியில் போகிறதுக்கான எந்த வாய்ப்புமே கிடையாது, அவ்வளோ கூட்ட நெரிசலாக இருக்குதுன்னு வைங்களேன், ஏன்னா அப்படி ஒரு நெருக்கான சூழல் அங்கே ஏற்படும். அப்போ அப்படியான சூழலில் இந்த மார்க்க தீர்ப்பின் அடிப்படையில் அவருக்கு செயல்படலாம். என்ன செய்யுது, ஒரு மார்க்க தீர்ப்பு இருக்கிறது. அந்த என்ன இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மார்க்க தீர்ப்பு என்பது அவங்களோட மனோயிச்சின் அடிப்படையில் சொன்னது அல்ல. இப்போ தொழுகைக்கு வுது வலியுறுத்தப்பட்ட அளவுக்கு தவாஃபுக்கு அப்படி வலியுறுத்தப்பட்ட நேரடியான ஒரு செய்தி இல்லை. வுது இப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, வுது இன்றி தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஒருவர் வுது முறிந்தால் வுது செய்தான் என்ன செய்யணும், தொழ வேண்டும். இந்த அளவுக்கு தவாஃபுக்கு வுது வலியுறுத்தப்பட்ட அப்படியான நேரடியான செய்திகள் எதுவும் கிடையாது. இப்படிதான் சொல்றது. தவாஃப் தொழுகை போன்ற ஒரு வணக்கம் என்ற ஒரு செய்தி இருக்கிறது. அந்த செய்தியும் ரசூலுல்லாஹ்வுடைய கூற்றா அல்லது அப்துல்லா இப்னு அப்பாஸோட கூற்றா என்பதிலே அதில் ஒரு கருத்து வேறுபாடு இருக்கிறது. அப்போ எனவே இதில் நான் இந்த ஃபத்வாவுக்கு ஏன் சொல்கிறேன்னா, அப்படியான ஒரு நெருக்கடியான நிலை ஏற்பட்டு விட்டால் சில வெளியில் போனால் உள்ளுக்கு என்ன செய்ய, வெளியே போக முடியாமல் வரைக்கும் உங்களுக்கு வர அப்படியான நிலை. எனவே அந்த ஃபத்வாவின் அடிப்படையில் ஒருத்தர் என்ன செய்யலாம், செயல்படலாம். அது தவாஃபுக்கு பிறகு தொழக்கூடிய சுன்னத்தான அந்த 2 ரக்காத்துகள் இருக்குதானே, அது கூட ஒரு சுன்னத்தான விஷயம், அது கட்டாயம் வுது அவசியம். அதை ஒருத்தர் நிறைவேற்ற முடியாத ஒரு நிலை ஏற்படுதுங்களே, நிறைவேற்ற முடியாத என்ன உழுவு முறிஞ்சிட்டு அப்புறம் அவர் சைக்கு போகிறான்னு வைங்க, சைக்கு வுது அவசியம் கிடையாது. சைக்கு என்னல்ல, வுது அவசியம் இல்லை. நான் சொல்ல இப்படியான சூழல் வரும்போது சட்டத்தை தெரிஞ்சிருந்தால் நாங்கள் நடைமுறைப்படுத்தலாம். சட்டத்தை நாங்கள் என்ன செஞ்சிருக்கணும், தெரிந்திருக்கணும். சட்டத்தை தெரிந்தால் நாங்கள் என்ன செய்வோம், அதை செயல்படுத்துவோம். புரியுதா என்ற அடிப்படையில். சரி, உள்ளே வுது செய்யறதுக்கு அமைப்பு இருந்தால் போய் என்ன செஞ்சலாம், உழு செய்து வந்து கொள்ளலாம் என்பதை நாங்கள் இதில் புரிந்து கொள்ளணும். சரி, இப்போ இது தவாஃபோடு சம்பந்தப்பட்ட இந்த விஷயத்தில் எதுவும் டவுட் இருக்குதா? தவாஃபோடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எதுவும் டவுட் இருக்குதா? தவாஃபில் இல்லைச்சா, தவாஃபுடைய அடுத்து நீங்கள் தவாஃபுடைய ஒவ்வொரு சுற்றுக்கும் செல்வாங்க, தனியான புக் துவாக்கள் பிரிண்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க, அதுக்கெல்லாம் ஆதாரம் கிடையாது. விரும்பின துவாக்களை கேட்டுக்கொள்ளலாம். எப்படி எண்ணிக்கை, இப்போ தவாஃபுடைய சுற்றுக்கள், இப்போ உதாரணமாக ஒருத்தர் அந்த சுற்றுகளை சுற்றி கொண்டு போய் 3வது சுற்றில் இருக்கிறேன் அல்லது 4வது ஒரு டவுட் வருதுன்னு வைங்களேன். அப்போ சந்தேகம் வரும்போது மார்க்க வழிகாட்டல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எதில் யக்கீன் உறுதியாக கூடுதலாக இருக்குதோ, உதாரணமாக ஒரு 80% அது 4வது சுற்றுன்று அவர் இருக்குது, ஒரு 20% தான் 3வது சுற்று என்ன மாதிரி இருந்தால் அதை எடுத்துக்கொள்வார். அவர் எதில் உறுதி கூடுதோ அதை எடுப்பார். இப்போ தீர்மானிக்க முடியாத ஒரு நிலை இருக்குது, 3 4 அவருக்கு தீர்மானிக்க முடியாத அளவுக்கு ஒரு நிலை வருமாக இருந்தால் 50 தான் இருக்குதுன்னா குறைந்த எண்ணிக்கை தான் எடுப்பார். பேணுதல் அடிப்படையில் குறைந்த எண்ணிக்கை அவர் என்ன செய்வார், எடுத்துக்கொள்வார். அதே மாதிரி எடுத்தீங்கன்னா இப்போ வுது கட்டாயம் என்ற நிலைப்பாட்டில் இருந்து ஒருத்தர் செய்கிறாருன்னு வைங்களேன், அப்போ அந்த நிலைப்பாட்டில் இருந்து ஒருத்தர் செய்யக்கூடிய ஒருவர் இப்போ அவர் வுது முறிந்து விட்டால் அவர் மறுபடியும் என்ன செய்யறது, தொழுகையை மாதிரி முதல்ல இருந்து செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. தொழுகை அப்படி தானே, தொழுகையில் எந்த ரக்காத்தில் வுது முறிஞ்சாலும் எப்போ இருந்து செய்யணும், முதல்ல இருந்தே செய்யணும். இப்போ தவாஃபில் அப்படி கிடையாது. இப்போ தவாஃபை பொறுத்தவரையில் அவர் 3வது சுற்றில் அவரை உழு முறிஞ்சால் அவர் உழு செஞ்சுட்டு 3வது சுற்றிலிருந்து ஆரம்பிப்பார், திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்க வேண்டியது இல்லை என்பதையும் நாம் இதில் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி தவாஃபில் ஒரு தவாஃப் செய்து கொண்டிருக்கின்ற போது ஒரு தொழுகைக்கு இக்காம சொல்லப்பட்டு விட்டதுங்களே, ஒரு தொழுகைக்கு இக்காம சொல்லப்பட்டு விட்டால் அவர் வலது புஜத்தை மூடிக்கொள்ளணும். ஏன்னா தொழுகைக்கு புஜத்தை மூட வேண்டும்.
புரியுதா? தொழுகைக்கு என்ன செய்யணும்? புஜம் மூடப்பட வேண்டும். அப்ப எனவே வலது புஜத்தை மூடித்தான் அவர் தொழ வேண்டும். தொழுகை முடிந்தோடு அவர் என்ன செய்வார்? புஜத்தை திறந்து அதே இடத்திலிருந்து என்ன செய்வார்? அவர் தவாஃபை தொடருவார் என்ற விஷயத்தை நாங்கள் இதில் என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப எனவே இது தவாஃபோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். வேற எதுவும் டவுட் இருக்குதா? தவாஃபில் வேற எதுவும் டவுட் இருந்தால் கேளுங்க. ஓகேயா? கிளியராண்டா? ஓகே. இந்த ஜூமில் உள்ளவங்க கொஞ்சம் உங்களோட கேள்விகள் எழுதிக்கோங்க, கடைசியாக நாங்கள் வாய்ப்பு தருவோம். சரி, அடுத்ததாக நாங்கள் இதில் எதுக்கு வரோம்னு சொன்னால், இப்போ சையை பொறுத்தவரை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால், இப்போ நாங்கள் தவாஃபுக்கு வரும்போது ஜம்சம் நீரை ஒருவர் என்ன செய்யறது? அருந்திக் கொள்வது. இதுக்கு முன்னால் 2 ரக்காத் சுன்னத்துன்னு சொல்லிக்கணும். அந்த தவாஃபுடைய 7 சுற்றுக்கள் முடிந்த பிறகு முதல் விஷயமா என்ன செய்யணும்? அவரு புஜத்தை மூடிக்கொள்ளும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வலது புஜம் திறந்திருத்தல் என்பது தவாஃபுடைய 7 சுற்றுக்கள்ல மட்டும் உள்ள ஒரு விஷயம். வேற எங்கேயும் நாங்கள் செய்யக்கூடாது. அது இங்கே மட்டும் உள்ள ஒரு விஷயம். அப்ப நாங்கள் முதல் விஷயமா தவாஃபுடைய 7 சுற்றுக்கள் முடிந்தோடு நாங்கள் என்ன செய்யறது? புஜத்தை மூடிக்கொள்ளுதல். அதன் பிறகு நாங்கள் மகாம இப்ராஹிமுக்கு பின்னால் போய் அந்த 2 ரக்காத்தை நாங்கள் என்ன செய்யறது? தொழுதல். அந்த இடத்துல முடியாவிட்டால் வேற எந்த இடத்துல ஹரத்தில் நாங்கள் தொழுது கொள்ளலாம். கூட்டம் அதிகமாக இருந்தால் நாங்கள் இடையூறு இல்லாமல் வேற இடத்துல போய் நாங்கள் என்ன செய்யறது? தொழுது கொள்றது. அந்த 2 ரக்காத்துகளில் முதல் ரக்காத்தில் சூரத்துல் ஃபாத்திஹா தொடர்ந்து குல் யா அய்யுஹல் காஃபிரூன், 2வது ரக்காத்தில் சூரத்துல் ஃபாத்திஹா தொடர்ந்து குல் வல்லாஹு அஹத் அத்தியாயத்தை ஓதுதல். அதுக்கு பிறகு மறுபடியும் ஹஜ்ஜல் அஸ்வதை முத்தமிட்டது சுன்னத்தன். அதுக்கு முடியாத பட்சத்தில் நாங்கள் அதை சைகை செய்வது கிடையாது. நாங்கள் ஜம்சம் நீரை அருந்திக் கொள்வது. அதன் பிறகு நாம் சை செய்வதற்காக நாம் செல்வது. சையை நீங்கள் எடுத்தீங்கன்னா, சைக்காக நாங்கள் அந்த சஃபா மலையில் ஏறும்போது குர்ஆன் வசனம் முழுமையாக ஓத தேவையில்லை. இன்ன சஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ் என்றாலும், இன்ன சஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ், நிச்சயமாக சஃபா மர்வம் அல்லாஹ்வுடைய அடையாளத்தின் உள்ளவைகள் என்ற வசனத்தை நாங்கள் சஃபா மலையில் ஏறும்போது ஓதணும். சரிங்களா? ரசூலுல்லாஹ் இதை ஓதிட்டு என்ன சொன்னாங்க? ஓதிட்டு அப்தஉ பிமா பதஅ அல்லாஹு பி, அல்லாஹ் எதை கொண்டு ஆரம்பித்தானோ அதை கொண்டு நான் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாங்க. அல்லாஹ் எதை கொண்டு ஆரம்பிச்சான்? சொல்லுங்களேன். இன்ன சஃபா தானே. அல்லாஹ் எப்படி ஆரம்பிக்கிறான்? இன்ன சஃபா. அதுக்கப்புறம் தான் என்ன? வல் மர்வா. அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி ஆரம்பிச்சானோ அப்படித்தான் நானும் ஆரம்பிக்கிறேன். ரசூலுல்லாஹ் முதல்ல எங்க தான் போனாங்க? சஃபாக்கு தான் போனான். புரியுதா? அப்ப வசனத்தை ஓதிட்டு அல்லாஹ் எதை கொண்டு ஆரம்பித்தானோ அதை கொண்டு நான் ஆரம்பிக்கிறேன் என்று சொன்னார்கள். அதன் பிறகு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, காபாவை முன்னோக்கி இந்த திக்ரை நீங்க 3 முறை சொல்றது. இதுல அல்லாஹ் அக்பர்ன்றதும் வருது. அல்லாஹ் அக்பர் 3 முறை சொல்றது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அதுக்கு பிறகு லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வல் ஹம்து வ அலா குல்லி ஷைஇன் கதீர், லா இலாஹா இல்லல்லாஹு வஹதா அன்ஜஸ வஅதா வ நஸ்ர அப்தா வ ஹஸமல் அஹ்ஸாப். அந்த சில வார்த்தை மாற்றங்களோட ரிவாயத்துகள் இருக்குது. லா இலாஹா இல்லல்லாஹு வஹதா அன்ஜஸ வஅதா வ நஸ்ர அப்தா வ ஹஸமல் அஹ்ஸாப வஹதான்னு சொல்றது. இப்படி 3 முறை சொல்றது. அந்த ஒரு முறையை சொல்லி நீங்க 2 கைகளை உயர்த்தி என்ன செய்யறது? துஆ செய்யுது. அப்புறம் 2ஆம் முறை ஓதுறது, திரும்ப கைகளை உயர்த்தி துஆ செய்யுது. 3ஆம் முறை ஓதுறது, கைகளை உயர்த்தி துஆ செய்யுது. அந்த இடத்துல உங்களுக்கு வாய்ப்பு தந்தாங்கண்டா செய்யறது. சில வாய்ப்பு தரலையா, திக்கர்களை ஓதிக்கொண்டாவது நாங்கள் என்ன செய்யறது? நாம் நகர்வது. புரியுதா சொல்றது? எனக்கு கூட்டம் அதிகமாக இருக்கும் போது அந்த சஃபா மர்வா மலையில ஏறும் போதெல்லாம் முன்னோக்கி தான் நாங்கள் இதை ஓதுறது. சரியா? சரி, தள்ளி விட்டா நீங்க அப்படி ஓதிக்கொண்டே மூவ் ஆகுங்க. இல்ல, அங்க கை தூக்க கூடாது. நல்லா விளங்கிக்கோங்க. அது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா நிறைய பேர் கையை தூக்குறாங்க. இவர் சொன்ன மாதிரி அங்க நிறைய பேர் அங்க சஃபால ஏறிட்டாங்கண்டா, மர்வால ஏறினா கையால சைகை செய்யறாங்க. அதுக்கு எந்த வழிகாட்டலும் கிடையாது. அங்க கைகளை ரசூலுல்லாஹ் உயர்த்தி என்ன செஞ்சிருக்காங்க? பிரார்த்தித்திருக்காங்க, துஆ செய்யுது. கையை உயர்த்துறது ஒரு முறையை ரசூலுல்லாஹ் அங்க சொல்லி தரல. புரியுதா? அப்ப அதையும் நாங்கள் அந்த இடத்துல புரிந்து கொள்ளணும். சரியா? எனவே அந்த அடிப்படையில் இப்போ நாங்கள் சஃபாவில் இதை ஓதிட்டோம். அப்போ சஃபாவிலேருந்து நாங்கள் மர்வாவுக்கு சை ஆரம்பிக்கிறோம். சைக்கு வுது கட்டாயம் இல்லை. வலது புஜத்தை மூடி இருக்க வேண்டும். நாம் மர்வாவை நோக்கி வரும்போது ஆண்கள் அந்த பச்சை பல்புகளுக்கு மத்தியில் வேகமாக ஓடுதல் சுன்னாவாக இருக்குது. அதுக்கு பிறகு நாங்கள் மர்வாவை அடைந்தவுடன் ஒரு சுற்று நிறைவடையும். குர்ஆன் வசனத்தை ஓதுறது ஆரம்பத்தில் மட்டும்தானா? குர்ஆன் வசனத்தை ஓதுறது சஃபால ஆரம்பத்தில் ஏறுறோமே, அதப்போ மட்டும்தான். மர்வாவுக்கு நாங்கள் போனால் அங்கே என்ன செய்யுது? கௌபா முன்னோக்கி இந்த திக்ரை 3 முறை சொல்வதும் கைகளை உயர்த்தி துஆ செய்வது. இப்போ சஃபால நாங்கள் மர்வாவுக்கு போயிட்டோம்னா ஒரு சுற்று என்ன செய்யும்? நிறைவடையும். சரியா? திரும்ப நாங்கள் மர்வாலிருந்து சஃபாவுக்கு வாரோம். அது எத்தனை சுற்று?
ரெண்டாவது சுற்று. சரிதா? அப்ப அடுத்து நீங்க செய்யும் போது விசேஷமான வேறு துவாக்கள் இல்லை, நீங்க விரும்பிய துவாக்கள் என்ன செய்யலாம், நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். இறுதியாக சாயுடைய 7வது சுற்று எங்க முடியும்? மர்வாவில் நிறைவடையும். மர்வாவில் என்ன செய்யும்? நிறைவடையும். அப்ப இது சாய். சாயில் ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. அடுத்து இதுல சில முக்கியமான சட்டங்கள், என்ன சட்டங்கள் இருக்குதுண்டா, இப்ப நாங்க பார்த்தோம் உம்ரா எத்தனை டைப்? 3 டைப்ல பார்த்தோம். உம்ரா சொல்லுங்க, ஹஜ் 3 டைப் பார்த்தோம் தானே. இதுல தமத்தூல செய்யக்கூடியவங்க மட்டும்தான் என்ன செய்வாங்க, முடிய குறைத்துக் கொள்வாங்க. ஹஜ்ஜுக்கு நாட்கள் நெருக்கமா இருக்கும் போது குறைத்துக் கொள்றதுதான் அந்த இடத்துல பொருத்தமானது. பெண்கள் ஒரு விரல் நுனி அளவு முடிய என்ன செய்வாங்க, வெட்டி கொள்வாங்க. சரியா? சரியா? அப்ப எனவே அதே நேரத்தில் கிரான் அல்லது இஃப்ராத்தில் ஹஜ் செய்யக்கூடியவங்க அவங்க சைக்கு பிறகு முடிய என்ன செய்யறது இல்லை, முடியதையும் குறைக்கிறது கிடையாது. அவங்க தொடர்ந்து இஹ்ராம்ல இருப்பாங்க. அவங்க கண்டினியூவா என்ன செய்வாங்க, இஹ்ராம்ல இருப்பாங்க. அவங்க இஹ்ராம் விட்டு வெளியேற மாட்டார்கள். இஹ்ராம் விட்டு வெளியேறது யார் மட்டும்தான்? தமத்துல செய்தவர் தான் முடிவெடுத்தார். அவர் இஹ்ராம் விட்டு முழுமையாக வெளியேறுவார், வெளியாகி விடுவார். புரியுதா? அடுத்து இன்னொரு சட்டம் இருக்கு. என்ன சட்டம்டா, கிரான் அல்லது இஃப்ராத் முறையில செய்யக்கூடியவங்க இந்த இடத்துல சை செஞ்சிட்டாங்கடா, இந்த முதல்ல தவாஃபுக்கு போற சை செய்தால் திரும்ப அவங்களுக்கு ஹஜ்ஜுடைய தவாஃபுக்கு போற சை கிடையாது. ஒரு சை தான் அவங்களுக்கு. எத்தனை சை தான்? ஒரு சை தான். ஆனா தமத்துல செய்யறது தான் எத்தனை சை வரும்? 2 சை வரும். புரியுதா? அந்த ஒரு வேறுபாட்டை நீங்க இதுல புரிந்து கொள்ள. சரி, இப்ப இப்ப நாங்க இதுல எதுவும் டவுட் இருக்குதா? இதுல டவுட் எதுவும் இருக்குதா? ஒவ்வொரு சுற்றிலும் நீங்க என்ன செய்யணும், ஓதணும். கடைசியாக உள்ள சுற்றில் நீங்க ஓதல, கடைசியா முடிகிற சுற்றில் இல்லாம மற்ற எல்லா சுற்றுக்கும் நாங்க என்ன செய்யறது, அதை ஓதுறது, துவா செய்யறது. அப்படியெல்லாம் நியத்து மாற்ற முடியாது. இல்ல மாறண்டா ரீசன் வேணும். காரணத்தோட மாறிட்டாங்கன்னா அவர் தமத்தோட அமல்களை செய்வார். திடீரென்று எல்லாம் நீங்க அப்படியெல்லாம் மாற்ற இயலாது. ஏதாவது ஒரு இது ஒன்று புரியுதான் சொல்றது. அப்படின்னா என்ன இப்ப புரியுதா? அப்படின்னா நாங்க சொல்றோம் தமத்துக்குரிய அமல் தமத்துக்குரியது, இஃப்ராதுக்குரிய அமல் இஃப்ராதுக்குரியது, கிரஹனுக்குரியது, அப்படித்தானே? அதை நாங்க புரிஞ்சுக்கணும். சரி, அடுத்ததாக நாங்க இதுல வருவோம். இப்ப நாங்க முக்கியமா பார்க்க போறது ஹஜ்ஜுடைய அமல்கள் தான் இப்ப நாங்க ஸ்டார்ட் பண்றோம். ஹஜ்ஜுடைய அமல்கள் ஆரம்பிக்கிறது துல்ஹஜ் 8வது நாள், பிற 8. அந்த நாளுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா யௌமு தர்வியா. யௌம் என்ன? தர்வியா. இல்லைங்களா? தண்ணீரெல்லாம் எடுத்துக்கொண்டு மீனாக்கு போறதுக்கு ஆயத்தமாவாங்க. மீனாக்கு போறது அந்த அடிப்படையில் அது யௌமு தர்வியான்னு செய்யப்படுது. அழைக்கப்பட்ட ஒட்டகங்களுக்கெல்லாம் தண்ணீரை கொடுப்பாங்க. அதனால அது யௌமு தர்வியான்னு சொல்லி அழைக்கப்படுகின்ற நாள். சரி, இப்ப நாங்க பார்ப்போம் இந்த 8வது நாளுடைய அமல்கள். நல்லா இது கவனிச்சுக்கோங்க. 8வது நாளுடைய அமல்கள் என்ன என்றால், இப்ப நாங்க உம்ராவுக்கு நாங்க என்ன செய்யறோம், இஹ்ராம் இருக்கு தானே. இப்ப இஹ்ராமுக்கு முன்னால் நாங்க செய்யக்கூடிய சுன்னத்துகள் படிச்சோம் தானே. அந்த சுன்னத்தான அந்த விஷயங்களை நாங்க என்ன செய்து கொள்ளுதல். உதாரணமாக இஹ்ராமுக்காக குளித்தல், உடலுக்கு நாங்க என்ன செய்யறது, மனம் பூசி, தமத்து முறையில் செய்யறவங்க மட்டும்தான். இது யாருக்கு? தமத்து முறை. ஏன்னா கிரான் இஃப்ராத் கண்டினியூ இதில் இருப்பாங்க, அவங்க இஹ்ராம்ல இருப்பாங்க, அவங்க கண்டினியூ இஹ்ராம்ல இருப்பாங்க. இது தமத்து முறையில் செய்யக்கூடியது தான் இந்த விஷயம். புரியுதா அவங்க சொல்றது? அப்ப என்ன, இஹ்ராமுக்கு முன் உள்ள சுன்னத்துகளை அவர் செய்து கொள்வார். இது எப்பண்டா துல்ஹஜ் அந்த 8வது நாள் சூரிய உதயத்துக்கு பிறகு. சூரிய உதயத்துக்கு பிறகு அவர் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்துல, அவர் மீனால இருக்கிறாரா, மீனால மக்கால வேற எங்கேயும் இருக்கிறாரா அந்த இடத்துல. அப்ப எனவே அவர் அதற்குரிய சுன்னத்துகளை செய்து கொள்வார். செய்து கொண்டு அவர் இருக்கக்கூடிய அந்த இடத்துல என்ன செய்வார், ஹஜ்ஜுக்குரிய நியத்தை வைப்பார். எதுக்குரிய நியத்து? ஹஜ்ஜை அல்லாஹ் உனக்கு ஹஜ்ஜை நிறைவேற்ற நியத்து வைத்து லப்பைக ஹஜ்ஜன் என்று அவர் சொல்வார். அவர் சொல்லிட்டாரா, திரும்ப என்ன செஞ்சார், அவர் இஹ்ராமுக்குள்ள வந்து விட்டார். தமத்துல செய்யக்கூடியவர் இஹ்ராமுக்குள் நுழைந்து விட்டார். சரியா? சரி. அப்ப அடுத்து அதுக்கு பிறகு அவருக்கு திரும்ப தல்பியா ஸ்டார்ட் ஆகும். அவர் திரும்ப என்ன செய்வார், தல்பியா. இப்ப இந்த 8வது நாளுடைய தல்பியாவை பொறுத்தவரையில எது வரைக்கும் அந்த தல்பியா இருக்கும் பாருங்க. 10வது நாள் அந்த இறுதியாக உள்ள ஜம்ரா, இறுதி ஜம்ராவில் மட்டும்தான் 10வது நாள் கல்லெறிகிறது. அந்த இறுதியாக உள்ள ஜம்ராவில் அவர் கல்லெறிய ஆரம்பிப்பாரா இல்லையா? அதோட அவர் தல்பியாவை என்ன செய்வாரு, நிறுத்தி கொள்வார். அதுக்கு பிறகு தக்பீர் ஆரம்பிக்கும். சரி. அப்ப எனவே இது 8வது நாள். அப்ப 8வது நாளுடைய அமல்கள்ல உள்ளது என்ன, தல்பியா. இஹ்ராமுக்குள் நுழைந்து விட்டால் என்ன, தல்பியாவை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். சரியா? அதே போன்று பிறகு இப்ப லுஹருக்கு முன்னால
என்ன செய்யறது, மினாவுக்கு செல்லுதல். லுஹருக்கு முன்னால மினாவை சில நாங்கள் அதுக்கு முன்கூட்டியே போயிட்டோம்னா நாங்கள் அங்கே இருப்போம். புரியுதா சொல்றது? மினாவுக்கு சென்று அங்கே அந்த 8வது நாளை பொறுத்தவரையில் அந்த நாளில் தொழுகைகளை பொறுத்தவரையில் 4 ரக்காத்துகளை கொண்ட லுஹர் அசர் இஷா இதை எத்தனையா தொழப்படும், 2ஆக சுருக்கி தொழுதல். மகரிப் 3ஆக, ஃபஜ்ர் 2ஆக தொழப்படும். அப்போ அந்தந்த நேரத்தில் தொழப்படும். லுஹர் அந்த நேரத்தில் எத்தனையா தொழப்படும், 2ஆக தொழப்படும். அசர் அதற்குரிய நேரத்தில் 2ஆக தொழப்படும். மகரிப் அதற்குரிய நேரத்தில் 3ஆக தொழப்படும். இஷா 2ஆக தொழப்படும் அதற்குரிய நேரத்தில். ஃபஜ்ர் அதற்குரிய நேரத்தில் 2ஆக தொழப்படும். இவ்வாறாக நாங்கள் என்ன செய்யறது, தொழுவது, தொழுகைகளை ஜமாத்தோடு நாங்கள் நிறைவேற்றுவது. இதில் நீங்கள் என்ன சிறந்த என்ன, முன்பின் சுன்னத்துகளை தொழாமல் இருக்கிறது. ஏன்னா ஃபர்லே நாங்கள் என்ன செய்யறோம், இங்கே சுருக்கி தொழுறோம். முன்பின் சுன்னத்துகளில் ஃபஜ்ருடைய முன் சுன்னத்தை நாங்கள் விடக்கூடாது. எதை, ஃபஜ்ருடைய முன் சுன்னத்தை தொழுதல், இரவுல வித்திர தொழுதல், இரவுல பிந்தி இரவுல தஹஜ்ஜத் தொழ விரும்புகிறாரா, தஹஜ்ஜத் தொழுது கொள்ளலாம். லுஹா தொழ விரும்புகிறாரா, லுஹாவை என்ன செய்யலாம், தொழுது கொள்ளலாம். அந்த ஃபர்லான தொழுகையுடைய முன்பின் சுன்னத்துகளை நாங்கள் என்ன செய்யறது, ஃபஜ்ருடைய முன் சுன்னத்தை மட்டும் நாங்கள் என்ன செய்யறது, பேணிக்கொள்வது. ஓகேயா, சரி. அப்ப தொழுகைகளை பொறுத்தவரையில 8வது நாளில் தொழுகைகள் இப்படித்தான் இருக்கும். இவ்வாறு தான் நாங்கள் தொழுகிறது. புரியுதா? ரசூலுல்லாஹ் இவ்வாறு தான் என்ன செய்யறாங்க. பின்னா பிரச்சனை கிடையாது. சூரிய மறைக்கிறதுக்கு வரைக்கும் வாய்ப்பு டைம் இருக்கலாம். சரி, அடுத்ததான் நீங்க எடுத்தீங்கன்னா இந்த நாட்கள்ல உள்ள அமல்கள்ல எடுத்தீங்கன்னா அதிகமாக நாங்கள் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் போன்ற திக்ர்கள் நாங்கள் அதிகமாக ஓதுறது. அதே மாதிரி பிரார்த்தனைகள் நாங்கள் என்ன செய்யறது, ஈடுபடுறது, காலை மாலை துஆக்கள் ஓதுறது. இப்படி நாங்கள் இயன்றவரை அமல்களில் இபாதத்தில் என்ன செய்யணும் நேரங்களை. இது நாங்கள் எதை மறந்துடக்கூடாதுன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க தானே, துல்ஹஜ் முதல் 10 நாட்கள் சிறப்பான நாட்கள் என்று. அல்லாஹ்வுடைய வழியில ஜிஹாத் செய்வதை விடவும் அல்லாஹ்வுக்கு விருப்பமானது என்று. அப்ப அந்த நாட்களுக்குள்ள தான் இது இருக்குது 8வது நாள் என்றது. அதெல்லாம் அமல்களுக்கு, அதிலும் ஹஜ்ஜில மினாவில் இருக்கிறதுனா எவ்வளவு பெரிய சிறப்பு. அப்ப அந்த சிறப்போடு நாங்கள் அமல்களில் ஈடுபடுறது என்பது மிக பெரும் ஒரு பாக்கியமும் சிறப்பும். அப்ப நாங்கள் அந்த நேரங்களில் இயன்ற வரை நாங்கள் இதில் தான் கழிக்கணும், அமல்களில் இபாதத்துகளில் நாங்கள் கழிக்கிறதுல கவனம் எடுக்கணும். நினைச்சா சாப்பாட்டு விஷயங்களில் கூடுதலாக கவனம் எடுத்துக்கொண்டிருக்காம கூடுதலாக திண்டா கூடுதலாக என்ன செய்யும், தூக்கம் வரும். அப்படியான பிரச்சனை இருக்குது. சரிதானே? சில டென்ட்டில் எடுத்தீங்கன்னா 24 hours அந்த புஃபே ஓப்பன். நிறைய பேரை பார்த்தீங்கன்னா சாப்பாட்டில் தான் கவனம் இருக்குது. நினைச்சா இபாதத்தில் கவனம் குறையுது. அந்த சிக்கல் இருக்குது சில இதில். அப்போ எனவே அந்த நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் கிடைக்கிற ஒரு முக்கியமான வாய்ப்பு, இயன்றவரை நாங்கள் இபாதத்தில் என்ன செய்யறது, நாங்கள் கழிக்கிறதுல கவனம் எடுக்கணும். இபாதத்தில் இந்த மாதிரியான இபாதம், எந்த இபாதத்தை சொல்ல அதையும் கவனிக்கணும். என்ன இபாதத்தோ அந்த இபாதத்துகள், குர்ஆனை ஒருவர் ஓதுறது, பிரார்த்தனைகள் ஈடுபடுவது, இந்த மாதிரியான இபாதத்துகள் அதிகமாக அல்லாஹ் தக்பீர் தஹ்மீத் தஸ்மீல முதல் 10 நாட்களில் அதுக்குரிய சிறப்புகள் இருக்குது. இந்த அடிப்படையில் இது 8வது நாளுடைய அமல்கள். சரியா? அப்போ சுபஹ் தொழுகை வரை உறங்கி சுபஹ் ஜமாத்தாக தொழுத பிறகு சூரியன் உதிக்கும் வரை மினாவிலே தங்கி இருத்தல். சூரியன் உதிக்கும் வரை 9வது நாள், 9 நாள் சூரியன் உதிக்கும் தானே, 9வது நாள் சூரியன் உதிக்கும் வரை மினாவிலே தங்கி இருத்தல். அப்போ மினாவில் நீங்கள் எடுத்தீங்கன்னா இப்படி ஒரு பள்ளி இருக்குது, மஸ்ஜிதுல் ஹைஃப் என்ற ஒரு பள்ளி இருக்குது. இதில் 70 நபிமார்கள் தொழுதாங்கன்னு ஒரு ஹதீஸுடைய ரிவாயத்து வருது. அந்த ரிவாயத் சம்பந்தமான கருத்து வேறுபாடுகளும் இருக்குது. நாங்கள் அந்த பள்ளிக்கு போகணும் என்பதெல்லாம் நாங்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது. நாங்கள் இருக்கிற இடத்துல இருக்கிற நம்ம டென்ட்டுகள் நாங்கள் என்ன செய்யறது, இபாதத்துகளில் அமல்களில் ஈடுபடுதல். இது மினாவுடைய ஒரு ஃபோட்டோ. இந்த 8வது நாளுடைய அமல்களில் ஏதாவது கேள்வி இருக்குதா? 8வது நாளுடைய அமல்களில் நாங்கள் எங்கே தங்கி இருப்போமோ அந்த இடத்துல தமத்து முறையில் ஹஜ் செய்கிறவங்க என்ன செய்வாங்க, அவங்க லுஹருக்கு முன்னால நீயத்தை வைத்துக் கொள்வாங்க. இஹ்ராமுக்கு முன் பெரும்பாலும் டென்ட்டுக்குள்ள தான், பெரும்பாலும் டென்ட்டுக்குள்ள தான் இருக்கும். இல்லை இப்படி, அதாவது உங்களுக்கு நீங்க இருக்கிற இடத்துல அதுக்குரிய வாய்ப்பு இருந்தால் செய்யுங்க. அப்படி இல்லைன்னா நீங்க லுஹருக்கு முன்னால போறீங்கன்னா அங்கே என்ன செய்யலாம். ஆனால் சிறந்த என்ன, இப்போ ரசூலுல்லாஹ் மினாவுக்கு போகும்போது அவங்க இஹ்ராம் அணிந்து நியத்து வச்சு தான் என்ன செஞ்சாங்க, அங்கே மற்ற சஹாபாக்கள் பண்ண ரசூலுல்லாஹ் கிரானில் தானே செஞ்சாங்க. அந்த தமத்துல செய்யக்கூடியவங்களோட முறை அதுதான் சிறந்த முறை. அப்படிதான் அமைப்பு. நாங்கள் மினால இருந்தால் மினாலே அதை செஞ்சு கொள்ளலாம். அப்படி இல்லையா நாங்கள் இருக்கிற இடத்துல அதை செஞ்சு கொண்டு மினாவுக்கு இஹ்ராமோட என்ன செய்யறது, போறது. ஓகே,
அடுத்து நீங்க எட்டாவது நாளை பொறுத்தவரை இன்னொரு விஷயம்னா, எட்டாவது நாள் மினால தங்குறது என்பது ஒரு சுண்ணத்து தான். எட்டாவது நாள் மினால தங்குறது என்பது என்ன, ஒரு சுண்ணத்தான ஒரு விஷயம். நினைச்சா அது வாஜிபிலையோ அர்கான்லையோ உள்ள ஒன்றல்ல. சில நேரம் அதை ஒருத்தருக்கு தவறினா கூட ஹஜ்ஜன செய்யப்படும், ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்படும். புரியுதா? அதையும் நாங்கள் புரிஞ்சுக்கணும். பின்னாடி வரும் அந்த நீங்கள் சொல்கிற கேள்வி பின்னாடி வர இடங்களுக்கு வரும். எட்டாவது நாள் அமல்களை வேறு எதுவும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குதா? எட்டாவது நாள் கிளியரா? கிளியர் தானே? எதுவும் கேள்விகள் இல்லை? ஓகே, சரி. அப்போ எனவே அல்லாஹ் வந்து மிக எளிதாக்கி தான் வச்சுக்க அமலை. பார்த்தீங்களா? அதான் நமக்கு மிக எளிதாக. நாங்கள் தான் கூடுதலான அமல்களை நாங்கள் செய்து அந்த சிறப்புகள் நாங்கள் என்ன செய்கிறது, அடைந்து கொள்வது. சரி, அடுத்து நாங்கள் இப்போ வருவோம். அதாவது யௌமு அரஃபா 9வது நாள். சரியா? சரி இல்லையா? சரியா? இது வந்து யௌமு அரஃபா. இப்போ யௌமு அரஃபாவுடைய அமல்களை நாங்கள் இப்போ என்ன செய்வோம், ஒவ்வொன்றாக பார்ப்போம். எட்டாவது நாள், 9வது நாள், அதை பார்ப்போம். சரி, இப்போ பார்ப்போம். சரி, இப்போ நாங்கள் யௌமு அரஃபா, அரஃபாவுடைய நாள். இப்போ அரஃபாவுடைய நாளை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால், அதாவது 9வது நாள் சூரிய உதயத்துக்கு பிறகு நாங்கள் என்ன செய்வோம், ஹாஜிகள் வந்து என்ன செய்வாங்க, மினாலிருந்து அரஃபாவுக்கு செல்வார்கள். தல்பியாவை கூறிக்கொண்டே செல்வது. அனசன் சொல்கிற மாதிரி சிலவங்க தல்பியா சொல்லி கொண்டு போனாங்க, சிலவங்க தக்பீர் சொல்லி கொண்டு போனாங்க. அந்த மாதிரி தல்பியா என்ன செய்யறது, சத்தமிட்ட ஆண்கள் சொல்லிக் கொண்டு போகிறது, பெண்கள் தங்களுக்கு கேட்கக்கூடிய அமைப்பில் தல்பியாவை சொல்லிக்கொள்வது. இதில் வந்து என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சில நேரங்களில் இப்போ ட்ரெயினில் வந்து டைம் சில நேரங்களில் அதுக்கு முன்னாலையும் கொடுத்துருப்பாங்க. இவர் சொல்கிற மாதிரி இல்லைஞ்சா, இரவு நைட்டில் 12 மணி 1 மணி 2 மணி எல்லாம் டைமில் இல்லை ஒரே நேரத்தில் ட்ரெயினில் போக முடியாது தானே, பெரிய கூட்டம். எனவே டைம் பிரித்து கொடுத்துருப்பாங்க. எனவே அந்த அடிப்படையில் நாங்கள் எங்களோட அந்த குரூப் என்ன சொல்லுதோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் என்ன இதில் செயல்பட்டு கொள்வது. சரிதானே? என்ன அது இப்போ என்ன சூரியன் உதிச்சதுக்கு பிறகு போகிறது ஒரு சுண்ணத்தான விஷயம், சுண்ணத்தான ஒரு விஷயம். இப்போ கூட்டம் அதிகம் என்ற காரணத்தால் எல்லாருக்கும் என்ன செய்யாது, ஒரே நேரத்தில் ட்ரெயினில் போயிடாது. அப்போ டைமை பிரித்து கொடுத்துருப்பாங்க. அதை நாங்கள் காணும். அதே மாதிரி எடுத்தீங்கன்னு சொன்னால், இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய ஹஜ்ஜில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, சூரியன் உச்சியிலிருந்து சாயும் வரை வாதி உரானா இல்லைச்சா, அந்த வாதி உரானான்றது அந்த நமிராவில் அங்கே இருக்கக்கூடிய அந்த மஸ்ஜிது நமிரா இருக்குதா இல்லையா, அது வந்து அந்த வாதி உரானான்ற இடத்துல தான் அதில் இருக்குது. அதில் அந்த மஸ்ஜிதை நீங்கள் எடுத்தீங்கன்னா, மஸ்ஜிதுடைய ஒரு பகுதி, அதோட முன்பகுதி வந்து அரஃபாவுக்கு வெளியேறிக்கும், அதனுடைய பின்பகுதி என்ன செய்யும், அரஃபாவுக்குள்ளே இருக்கும். புரியுதா சொல்கிறது? அப்போ ரசூலுல்லாஹ் வந்து முதல்ல வந்து தங்கினது எங்கே தான், அரஃபாவுக்கு வெளிப்பகுதியில், அந்த வாதி உரானா மஸ்ஜிது நமிராவோட முன்பகுதியில் அவங்க தங்கினாங்க. அப்போ எனவே அங்கே வந்து நடக்கக்கூடிய அந்த ஹுத்துபா, அந்த உரை, அந்த ஹுத்துபா உரை, அந்த உரைக்கு பிறகு அந்த லுஹருடைய தொழுகை 2ஆக சுருக்கி அதான் இக்காமத்தோடு, அதே போன்று அசரையும் வந்து அதே நேரத்தில் இக்காம சொல்லி ஜம்மு 2 ரக்காத் லுஹரோட அந்த இடத்துல சேர்த்து அப்படி என்ன செய்யறது, தொழுதுட்டு தான் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கண்டா அரஃபாவுக்குள்ளே போகிறாங்க. அரஃபாவுக்குள்ள எப்போ தான் ரசூலுல்லாஹ் போகிறாங்க, லுஹருக்கு பிறகு தொழுகைக்கு பிறகு தான் ரசூலுல்லாஹ் அரஃபாவுக்குள் நுழைந்தார்கள். அதாவது அது வரைக்கும் எங்கே தான் இருந்தாங்க, அந்த அரஃபாவுக்கு வெளிப்பகுதியில் இருந்தான். விளைஞ்சவன் சொல்றது என்பது ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஹஜ்ஜில் நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். எனவே இப்போ நாங்கள் கூட்டங்கள் அதிகம் என்ற காரணத்தால் சில சுண்ணத்தான விஷயம் எங்களுக்கு செய்யறதுக்கு வாய்ப்பு அங்கே இருக்காது. ஏன்னா கூட்டம் அதிகமே. அதை விட அர்கானுக்கு கவனம் செலுத்தணுமா இல்லையா, வாஜிபுக்கு கவனம் செலுத்தணுமா இல்லையா, சில சுண்ணத்துக்கு கவனம் செலுத்தி வைத்து இதில் குறை ஏற்படலாம், வாஜிபில் அர்கானில் குறைகள் ஏற்பட்டு விடலாம். எனவே அந்த அடிப்படையில் சுண்ணத்தை அலட்சியப்படுத்தல் என்பது அல்ல, உள்ள கூட்டத்தின் அடிப்படையில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. எனவே இவ்வாறாக இப்போ 9வது நாளில் நல்லா விளங்கிக்கோங்க. இப்போ நாங்கள் அரஃபாவுக்கு போகிறோம். இப்போ எங்களுக்கு நாங்கள் மஸ்ஜிது நமீராவுக்கு போகிறதுக்கெல்லாம் அங்கே அவ்வளோ கூட்டம் நெரிசலாகி அதுக்கு நெருங்கிறதுக்கு முடியாமல் இருக்கும் அந்த பள்ளிக்கு போகிறதுக்கு. அதுதான் அரஃபாவில் உள்ள பள்ளி மஸ்ஜிது நமீரா. அப்போ நாங்கள் இருக்கக்கூடிய டென்ட்டுகளில் நாங்கள் என்ன செய்கிறது, இபாதத்துகளில் அமல்களில், இப்போ அமல்கள் இப்போ உதாரணமாக சிலவங்க வந்து இப்போ என்ன செய்வாங்கன்னா போயிட்டாங்கன்னு வைங்களே, போயிட்டாங்கடா இப்போ லுஹருக்கு முன்னாலே துவாக்களில் பிரார்த்தனைகளில் ஈடுபடுவாங்க. ஈடுபட்டு லுஹருக்கு பூரா தூங்கிடுவாங்க. அப்போ இது பிழை. ஏன்னா அங்கே ஸ்டார்ட் வந்து இங்கே தான், அங்கே முக்கியமான லுஹருக்கு போகிற உள்ள நேரம் தான். அப்போ அப்படின்னா சின்ன ஒரு ரெஸ்ட் வந்து லுஹருக்கு முன்னால் எடுத்துக்கொள்ளலாம்.
புரியுதா சொல்றது? லொஹருக்கு முன்னால் நாங்கள் ஒரு ரெஸ்ட் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு லொஹருக்கு பிறகுல இருந்து சூரியன் மறையும் வரை உள்ள நேரம் தான் மிக முக்கியமான நேரம். எங்களுக்கு அதுக்கு முன்னால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு நாங்கள் என்ன செய்யறது, தயாராகி கொள்றது. உரை அதுக்கு பிறகு லொஹரை என்ன செய்யப்படும் சொல்லுங்க, நாளை 2ஆக சுருக்கி சொல்லப்பட்டு அதே இடத்துல என்ன செய்யப்படும், அதே அசரையும் என்ன செய்யறது 2ஆக சுருக்கி லொஹருடைய நேரத்திலே சொல்லப்படும் இக்காம சொல்லி. அப்ப இந்த இடத்துல நல்லா விளங்கும். அப்ப இங்க சுருக்கியும் சேர்த்தும் தொழுறது. அப்ப இந்த தொழுகைகளை இந்த தொழுகைகளுக்கு இடைப்பட்ட முன்பின் சொன்னது எதுவும் சொல்லுவாங்க சொல்லல. தொழுகையில முடிச்சிட்டோமா, அதுக்கு பிறகு என்ன அமல், சூரியன் மறையும் வரை என்ன செய்யறது, கிப்லா முன்னோக்கி பிரார்த்தனை, கைகளை உயர்த்தி நாங்கள் பிரார்த்தனைகளில் ஈடுபடுதல், துவாக்களில் ஈடுபடுதல். சோறு வரும்போது இன்னொரு அமல் நாங்கள் என்ன செய்யலாம், செய்து கொள்ளலாம். அமலோட குரானை ஓதுறது, அல்லாஹ் திக்ரு செய்கிறது, திரும்ப துவா செய்கிறது, அந்த மாதிரி புரியாமல் சொல்றது. அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா, அப்போ இதில் மொத்தம் முதலாவது விஷயம் ஒவ்வொன்றா பார்ப்போமே. முதல் விஷயம் என்ன, அப்போ ஞாபகம், முதல் விஷயம் என்ன, சூரியன் உதயமான பிறகு அரஃபாவுக்கு செல்லுதல். செல்லும் போது என்ன செய்யறது, தல்பியாவை கூறிக்கொண்டு செல்லுதல். அதே போன்று அடுத்த அமலை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால், அந்த சூரியன் உச்சிக்கு வரையும் வரை லுஹர் அஸ்ருடைய தொழுகை உரையில முடிஞ்ச பிறகு ரசூலுல்லாஹ் அரஃபாவுக்கு முடிஞ்சாங்கன்னு பார்க்குறோம். இப்போ நாங்கள் டென்ட்டுகளுக்கு நாங்கள் போய்கொள்றது, லுஹரை மசரையும் சேர்த்து சுருக்கி என்ன செய்யறது, தொழுது கொள்வது. அடுத்து 4வது சூரியன் மறையும் வரை நாங்கள் அரஃபாவிலிருந்து கிப்லா முன்னோக்கி பிரார்த்தனைகள் துவாக்கள் ஈடுபடுதல். அதே போன்று சூரியன் முழுமையாக மறையும் வரை அரஃபா விட்டு வெளியேறக்கூடாது என்றது. அப்போ என்ன நீங்கள் இதில் பாருங்கள், இந்த கீழே ஒரு ஃபோட்டோவில் பார்க்கலாம் நீங்கள். இப்போ பாருங்க, அதாவது நபி அவங்க அந்த மலைக்கு கீழே இந்த மலை இருக்குதா இல்லையா, இதில் தெரியுதா இல்லை மலை, அந்த மலைக்கு கீழே இருந்து ரசூலுல்லாஹ் கிப்லாவை முன்னோக்கி அந்த அரஃபாவில் மலை ஜபல் அரஃபாவில் அந்த மலை கீழே இருந்து கிப்லாவை முன்னோக்கி என்ன செஞ்சாங்க, தங்களோட ஒட்டகத்தில் ரசூலுல்லாஹோட அந்த ஒட்டகத்தில் ரசூலுல்லாஹ் அமர்ந்து துவா செய்தாங்கன்ற செய்தி நாங்கள் படிக்கிறோம் இல்லைங்களா. அப்போ எனவே அதனால் இந்த சிலவங்க நிறைய பேர் நினைக்கிறாங்க இந்த மலையில் ஏறுறது இல்லைங்களா, இந்த மலையில் ஏறுறத ஒரு சிறப்பாக சுன்னத்தான் நினைக்கிறாங்க. அப்படி ஒன்றும் கிடையாது, அது ஒரு பிதத்தான் நடைமுறை கூடாது. அப்படி எந்த ஒரு வழிகாட்டில் சொல்லுவாங்க, சும்மா அடையாளத்துக்கு ஒரு தூண் வச்சுக்கிறாங்க. அப்போ எனவே இது என்னது, ஒரு சுன்னத்தான அமல் கிடையாது இல்லைங்களா. ரசூலுல்லாஹ் மலைக்கு கீழே இருந்தால் கிப்லா முன்னோக்கி துவா செஞ்சாங்க என்பதை நாங்கள் ஹதீஸில் பார்க்குறோம். அடுத்து தனித்தனியாக நாங்கள் என்ன செய்யறது, துவா செய்கிறது, கூட்டாக இல்லை. அதே போன்று எடுத்தீங்கன்னா, அரஃபாவில் இருக்கக்கூடிய ஹாஜிகளை பொறுத்து அவங்களுக்கு அரஃபா நோன்பு கிடையாது, அரஃபா நோன்பு கிடையாது. ரசூலுல்லாஹ் எல்லோரும் பார்க்கும் வகையில் பாலை அறிஞ்சாங்கன்றாலும் ஹதீஸ்களை பார்க்குறோம். எனவே அந்த ஏன்னா உற்சாகமாக இபாதத் செய்யணும். நோன்பு பிடிச்சா என்ன செஞ்சிடும், சோர்வு வந்துடும் இல்லைங்க சொல்றது. அப்போ உற்சாகமாக அந்த நாள் உள்ள இபாதத்துகளை செய்யணும். அதில் மிக முக்கியமானது துவா, பிரார்த்தனை. அரஃபாவுடைய நாள் என்பது நீங்கள் எடுத்தீங்கன்னா, ஒரு ஹாஜுடைய வாழ்நாளில் அதுக்கு நிகரான ஒரு நாள் கிடையாது. ஒரு ஹாஜி என்று எடுத்தீங்கன்னா, ஒரு முஸ்லீம், ஒரு மூமின் ஹஜ்ஜிக்கு போறாரு, அவருடைய வாழ்க்கையில அவர் அரஃபா என்ற நாள் அவருக்கு கிடைக்குதா இல்லையா, அதுக்கு ஈடான ஒன்று கிடையாது. அவ்வளோ சிறப்பானது, அவ்வளோ என்னது சிறப்பானது. ஏன்னா அல்லாஹ் நரகத்துக்குரியவர்களை அதிகம் விடுதலை செய்கின்ற நாள். அல்லாஹ் நரகத்துக்குரியவர்களை அதிகம் விடுதலை செய்கின்ற நாள். அல்லாஹ் மலக்குகளிடம் என்ன கேட்கிறான், இவ்வளோ ஒரு என்ன செய்யற ஒரு களைப்போடு, அந்த ஒரு பரட்டை தலையோடு, தூசி படிந்தவர்களாக, புழுதி படிந்தவர்களாக இவங்க வந்திருக்கிறாங்களே, எதை மா அராத ஹாஉலா, இவங்க எதை நாடி வந்திருக்கிறாங்கன்னு அல்லாஹ் கேட்குறாங்க. அப்போ நாங்கள் எதை நாடுறோமோ அது கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ், அப்படிதான் ஹதீஸ். இப்போ அல்லாஹ் மலக்குகள்கிட்ட கேட்குறான்டா, மா அராத ஹாஉலா, இவர்கள் எதை நாடி வந்திருக்கிறார்கள் என்று கேட்கிறான்டா, என்ன அது அர்த்தம், அவங்க எதை கேட்கிறாங்களோ அது என்ன செய்யப்படும், வழங்கப்படும். சுப்ஹானல்லாஹ். எனவே எங்களோட துஆக்கள், பிரார்த்தனைகள் மிக உயர்ந்ததாக இருக்க வேண்டும். இப்போ நரக விடுதலை, அல்லாஹ் அதிகமான நரகத்துக்குரிய விடுதலை செய்யக்கூடிய ஒரு நாள் அது. இப்போ நாங்கள் அல்லாஹ்விடத்தில் நரக விடுதலை பிரார்த்தனை செய்தல். அப்படின்னா அந்த நாளில் நாங்கள் மிகவும் அதிகமாக துஆக்கள், எமது ஈருலக வாழ்க்கை, நமது குடும்பத்தினர்கள், முஸ்லீம் சமுதாயம், குறிப்பாக பலஸ்தீன் முஸ்லீம்கள், அவங்களோட நெருக்கடியில் நாம் ஈடுபடுறதுக்கான பிரார்த்தனைகள் என்று இப்படியாக பிரார்த்தனைகளில் நாங்கள் ஈடுபட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு நாள். நிஜா ஷைத்தான் இந்த நாளை நிறைய தூக்கத்தை கொண்டு வருவான். நிஜா இப்போ நாங்கள் மிச்சம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அந்த நாளுடைய நேரத்தை முழுமையாக பயன்படுத்துது. அப்போ சூரியன் முழுமையாக மறையும் வரை என்ன செய்யணும், அரஃபாவில் இருந்துட்டு அதற்கு பிறகு அங்கிருந்து வெளியேறுது. இப்போ இந்த நாள் அரஃபாவுடைய நாளில் எதுவும் டவுட் இருக்கா அவங்களுக்கு, கேள்விகள்? கொத்துபா இப்படி ஒவ்வொரு டென்ட்டுகள்லையும் இது போட்டுருவாங்க, கேட்கறது மாதிரி ஏற்பாடு செய்வாங்க. ஒவ்வொரு டென்ட்டுகள்லையும் அந்த கொத்துபா கேட்கறதுக்கு ஏற்பாடு செய்வாங்க. யாரும் இருந்தால் அதை மொழிபெயர்ப்பாங்க, அதை மொழிபெயர்க்கக்கூடியவங்க மொழிபெயர்ப்பாங்க.
அந்த எல்லாம் நடக்கும். அரஃபால் டென்ட் உண்டு, எல்லா ஹாஜிகளும் டென்ட் இருக்குதாங்க. இல்லை அப்படி கிடையாது. அப்போ ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்கடா, அல் அரஃபா குல்லுஹா மௌகிஃப்ன்றாங்க. அரஃபா முழுவதும் தரிப்பதற்கான இடம் தான். ஏன்னா இப்போ ரசூலுல்லாஹ் அங்கே மலைக்கீழ இருந்தாங்கன்னு என்ன செய்யக்கூடாது, அங்கே அடிப்படி வரக்கூடாது, அப்படித்தானே? இப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, அல் அரஃபா குல்லுஹா மௌகிஃப், அரஃபா முழுவதும் தங்குவதற்கான இடம். புரியுதா சொல்றது உங்களுக்கு? அப்ப எனவே அடுத்து நீங்க எடுத்தீங்களா, அதாவது இப்ப அரஃபா 9வது நாள் இப்ப முடிஞ்சு, இப்ப நைட் வந்து 10 தானே, நைட் 10 தானே. அந்த 10வது இரவுடைய ஃபஜ்ருக்கு முன்னால, 10வது இரவுடைய அந்த ஃபஜ்ருக்கு முன்னால யார் வந்து அரஃபாவில் வந்து சேர்றாரோ அவருக்கு ஹஜ்ஜி கிடைச்சிடும். புரியுதா சொல்றது? அது வரைக்கும் டைம் இருக்குது, வாய்ப்பு இருக்கு, எல்லாம் கொடுத்துருக்கான் இல்லைங்களா? மகரிப் இல்லை, மகரிப் முடிஞ்சு இப்ப முஸ்தலிஃபாக்கு வருவோம் தானே, முஸ்தலிஃபா நாங்கள் அடுத்து பார்ப்போம். அந்த 10வது நாளுடைய ஃபஜ்ர்ன்னு சொல்றோம் உங்களுக்கு. விடியில 10வது நாளுடைய ஃபஜ்ர் இருக்குதா இல்லையா? அந்த ஃபஜ்ருடைய உதயத்துக்கு முன்னால ஒருத்தர் வந்து என்ன செஞ்சிடாரு, அரஃபாக்கு வந்துட்டாரா அவருக்கு என்ன செஞ்சிடும், ஹஜ்ஜி கிடைச்சிடும். ஓ புரியுதா சொல்றது? மறுபடியும் பிறகு வந்தார், புரியுதா? ஆனா அசில் வந்து என்ன, அமல்ட அசில் என்னது, நாங்க இப்ப சொன்ன மாதிரி தான் வந்து சூரியன் மூலியமா மலையும் வரை அரஃபால இருக்கிறது. அடுத்து ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, ஹஜ்ஜு அரஃபாண்டாங்க, அரஃபாவில் தங்குவதுதான் ஹஜ். அப்ப எனவே நாங்க அரஃபாவுக்கு போயிட்டோம்னா நாங்க உறுதிப்படுத்தலாம் அரஃபாவுக்குள்ளதான் இருக்கிறோமான்றது முக்கியமான விஷயம். நாங்க அரஃபாவுக்குள்ளதான் இருக்கிறோமான்றது ஒவ்வொருத்தரும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா அரஃபாவில் தங்குறது தான் ஹஜ். அரஃபா ஒருத்தருக்கு கிடைக்கலன்னா அவருக்கு என்ன கிடையாது, ஹஜ் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், ஜாஹிலிய காலத்துல ஹஜ்ஜை நிறைவேற்றும் போது குறைஷிகள் என்ன செய்வார்களாம், முஸ்தலிஃபாவோட நிக்கிறது, முஸ்தலிஃபாவுக்கு வாரது இல்லை. மற்ற ஏனைய கோத்திரங்கள் நீங்க போங்க, நாங்க முஸ்தலிஃபா விட்டு வரமாட்டோம் என்று சொல்லி கொண்டிருந்தார்கள், நாங்க உயர்ந்த கோத்திரம் என்று. அல்லாஹ் குர்ஆனுடைய வசனம் எப்படி இறக்கினான், சும்மா அஃபீது மின் ஹைசு அஃபாதன் நாஸ், மக்கள் எங்க போய் திரும்புறாங்களோ நபியே நீங்க அங்க போய் தான் திரும்ப வேணும். மக்கள் எங்க திரும்புவாங்க, அரஃபால தான் திரும்புவாங்க, டேர்ன் ஆவாங்க திரும்ப. அப்ப நீங்க அங்கதான் போய் திரும்ப வேணும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். புரியுதா? அந்த அடிப்படையில அரஃபா என்பதுதான் ஹஜ். அரஃபா கிடைச்சிடும் அவருக்கு என்ன கிடைச்சிடும், ஹஜ் கிடைச்சிடும். அரஃபா கிடைச்சா அவருக்கு ஹஜ் கிடைத்து விட்டது. சரி, அப்ப எனவே இது 9வது நாளுடைய அமல்கள்ல வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குதா? சொல்லலாம், அவங்களுக்கு வந்து மகரிபுடைய டைம் வரைக்கும் என்னதான் லோஹர் அசரை சேர்த்துள்ளதற்கான நேரம் தான். புரியுதா? சரி, வேற 9வது நாளுடைய அமல்களை வேற எதுவும் கேள்வி இருக்குதா? 9வது நாளில் இப்படி ஒரு செய்தி வருது, என்னடா, நானும் எனக்கு முன்னர் உள்ள நபிமார்களும் சொன்ன சிறந்த வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற ஒரு ரிவாயத் வருது. ஆனால் ரிவாயத்தில் தரம் சம்பந்தமான கருத்து வேறுபாடு இருக்குது. ஆனால் ஒரு சிறந்த திக்ர், இவ்வாறான திக்ர்கள் என்ன செய்யலாம், சொல்லலாம். அதே மாதிரி எடுத்தீங்கன்னா நாங்கள் இப்போ சிலவங்க வந்து குறிப்பிட்ட எண்ணிக்கையில் இந்த சூறாவை இத்தனை முறை ஓதுங்க, இதை இப்படி ஓதுங்க, இதை இப்படி ஓதுங்கன்னா சொல்லுவாங்க. அதெல்லாம் ஆதாரமற்ற விஷயங்கள். தல்பியாவை நாங்கள் சொல்றது, நாங்கள் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் போன்ற திக்ர்களை செய்யறது, அதிகமாக நாங்கள் துஆல தான் என்ன செய்யணும், கவனம் எடுக்க வேண்டிய ஒரு நாள். சரி, 9வது நாளுடைய அமல்களை நாங்கள் முடிச்சிட்டோம். அடுத்து நாங்கள் வருவோம் 10வது அந்த நைட்டுடைய அமல்களுக்கு வருவோம். வந்து சூரியன் வந்து முழுமையாக மறைந்ததும் அரஃபாவிலிருந்து வெளியே நாங்கள் என்ன செய்யறது, முஸ்தலிஃபாவை நோக்கி புறப்படுதல். இப்போ சூரியன் வந்து முழுமையாக மறைந்ததும் தல்பியாவை வந்து சொல்லக்கூடியவங்களா தல்பியாவை சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்ல மிக அமைதியாக வாங்க, அமைதியாக பணிவாக வாங்கன்றல ரசூலுல்லாஹ் சொல்றான். இப்படி சொல்றது, ஏனைய ஹாஜில் நாங்கள் இடையூறு ஏற்படுத்தாமல் முஸ்தலிஃபாவை நாங்கள் அடைய. ரசூலுல்லாஹ் வந்து தனது இறுதி ஹஜ்ஜில் ஒட்டகத்தில் தனக்கு பின்னால் அரஃபாவிலிருந்து வரும்போது யாரை அமர்த்தி கொள்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரஃபாவிலிருந்து வரும்போது அதாவது உசாமத் இப்னு ஸெய்த் ரலியல்லாஹு அன்ஹு, எந்த சஹாபிய, உசாமத் இப்னு ஸெய்த் என்ற சஹாபி ரசூலுல்லாஹ் தனது ஒட்டகத்தில் அமர்த்தி கொண்டாங்கன்றதையும் பார்க்குறோம். சரி, அப்ப எனவே இவ்வாறு அமைதியாக வாங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்போ முஸ்தலிஃபாவை ஒருவர் அடைந்ததும் முதல்ல என்ன செய்யணும் என்று பார்த்தீங்கன்னா தொழுகை தான். முதல் விஷயம் என்ன, தொழுகை. முஸ்தலிஃபாவை வந்து அடைந்ததும் அவர் பாங்கு இகாம சொல்லி முதல் மகரிப 3 ரக்காத்துகளாக தொழுதல், பிறகு இகாம சொல்லி இஷாவை 2ஆக சுருக்கி தொழுதல், தொழுகை ஜமாத்தோடு தொழுதல், உழு செய்து தொழுகை தான் முதல் விஷயம். அதை விட்டு போட்டு கற்களை பொறுக்கிற வேலையெல்லாம் பார்க்கக்கூடாது. முதல் விஷயம் அங்கே வந்த உடனே தொழுகை தான். தொழுகையை நிறைவேற்றுதல் என்பது சொல்றது. சில நேரங்களில் லேட்டாயும் வந்து படலாம், வந்தால் எப்போ வந்தாலும் நாங்கள் முதல்ல தொழுகையை நாம் முடித்துக் கொள்றது. சரி, அடுத்து நாங்கள் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால், அதுக்கு பிறகு எந்த இபாதத்திலும் ரசூலுல்லாஹ் ஈடுபடலை. தொழுகை முடிஞ்சா ரசூலுல்லாஹ் எந்த ஒரு இபாதத்திலும் என்ன செய்யலை,
ஈடுபடல. சொல்லுவாங்க தூங்கிட்டாங்க. என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க தூங்கினார்கள், சஹாபாக்களும் உறங்கினார்கள். எனவே அவ்வாறு தொழுகையை வந்து ஃபஜ்ருடைய முன் சுன்னத்தை தொழுது கொள்ளலாம். அதுக்கப்புறம் ஃபஜ்ருடைய தொழுகை ஜமாத்தோட அந்த ஆரம்ப நேரத்தில் அதான் சுன்னனை தொழுது கொள்வது. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் ஃபைதா அஃபல்தும் மின் அரஃபாத் ஃபذ்குருல்லாஹ் இன்தல் மஷ்அரில் ஹராம். அரஃபாவிலிருந்து நீங்கள் வரும்போது மஷ்அருல் ஹராம்ல அல்லாஹ் நினைவு கூறுங்க அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். மஷ்அருல் ஹராம் என்பது முழு முஸ்தலிஃபாவும் என்ற கருத்தையும் சொல்லுவாங்க. இப்போ முஸ்தலிஃபால பள்ளி மஸ்ஜித் ஒரு மஸ்ஜித் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல போய் ஒருத்தருக்கு துவா செய்ய முடிஞ்சு அங்கே போகிறது, இல்லை தான் இருக்கிற இடத்துல என்ன செய்யறது, துவாக்களில் பிரார்த்தனைகளில் ஈடுபடுதல், கிப்லா முன்னோக்கி அல்லாஹ்வை புகழ்ந்து அல்லாஹ்வை துதித்து துவாக்கள் பிரார்த்தனைகளை செய்தல். இப்படி தான் சொல்றது. அடுத்து பார்த்தீங்கன்னா சூரியன் உதயமாவதற்கு முன்னால், சூரிய உதயத்துக்கு முன்னால் முஸ்தலிஃபாவிலிருந்து மினாவை நோக்கி புறப்படணும். முஸ்தலிஃபா மினாவை நோக்கி முஸ்தலிஃபாவோட அந்த எல்லையில் அமைந்திருக்கும் அது ஒரு செய்தி. அப்ரஹாவுடைய யானைப்படை அழிக்கப்பட்ட அந்த இடம், அந்த வாதி முஹாசிர் என்ற இடம் ஒன்று இருக்குது. அந்த இடத்துல கொஞ்சம் விரைவாக செல்லுதல். அது முஸ்தலிஃபாவுக்கும் மினாவுக்கும் இடையில ஒரு இடம் இருக்குது. இப்போ நாங்கள் ட்ரெயினில் போகிறதால அது எங்களுக்கு இதாக இருக்காது என்றதை நாங்கள் இதில் புரிந்து கொள்ளலாம். சரி, அப்போ எனவே இவ்வாறாக என்ன செய்கிறது இந்த முஸ்தலிஃபாவுடைய இரவுல அமல்களில். அடுத்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 10வது நாள் ஜம்ரத்துல் அகபாவில் அடிக்கும் கற்களை வந்து ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, எங்கே புறக்கினாங்க? முஸ்தலிஃபாவில் ரசூலுல்லாஹ் புறப்பட்டு மினாவுக்கு செல்லும் போதுதான் ஃபதுல் இப்னு அப்பாஸ் அவங்க சொல்றாங்க கற்களை பொறுக்கி தருமாறு சொல்றாங்க. எனவே முஸ்தலிஃபாவில் வந்து கற்களை பொறுக்க வேண்டும் என்றது அப்படி ஒன்று சொன்னா கிடையாது. வசதிக்காக நீங்க பொறுக்கிக்கொள்ளலாம். வசதிக்காக பொறுக்கிறா வேற விஷயம். பொறுக்கிக் கொள்றது சிறிய பொடி கற்களை சரி அவன் சொல்றது. அப்படி இல்லாம அங்கதான் பொறுக்க வேண்டும் அப்படி நினைக்கிறது பிழையானது. வசதிக்கு ஏற்ப என்ன செய்யறது, பொறுக்கிக் கொள்றது தவறு கிடையாது. இந்த ஒரு விஷயம் இதெல்லாம் கவனிக்க வேணும். சரி, இப்ப இந்த பள்ளி தான் முஸ்தலிஃபாவில் உள்ள பள்ளி. இங்க பள்ளி தானே, இந்த பள்ளி முஸ்தலிஃபாவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு மஸ்ஜித். சரி, இப்ப முஸ்தலிஃபாவுடைய இரவுல அமல்கள் எதுவும் கேள்வினா கேளுங்க. அடுத்து வந்து முஸ்தலிஃபாவுடைய இரவு இன்னொரு சட்டம் இருக்கீங்கன்னு கேட்டீங்கன்னா, அதாவது நோயாளிகள், வயசாளிகள், பெண்கள் இவங்க எல்லாம் வந்து அதாவது பிந்திய இரவுல 1 மணி 2 மணி அந்த மாதிரி பிந்திய இரவு வரும்போது பிந்திய இரவுல அவங்க மினாவுக்கு செல்றதுக்கு சலுகை அளிக்கப்பட்டுச்சு. அவங்களுக்கு என்ன செய்யப்பட்டது, சலுகை வழங்கப்பட்டது. அப்படி போகும்போது யாரும் போக வேண்டி வரும், அவங்களுக்கு துணைக்கு அவங்களுக்கு கூடிய ஆண்களும் அவங்களுக்கும் போறதுக்கு அனுமதி இருக்கிறது. அப்படி போறதுக்கான அவங்க ஃபஜ்ர் எங்க சொல்லுவாங்க, மீனால சொல்லுவாங்க. புரியுது அவன் சொல்றது, தவறில்லை. ரசூலுல்லாஹ் அதுக்குரிய சலுகை கொடுத்துருக்காங்க. அப்படியானவங்க பெண்கள், சிறு பிள்ளைகள் இருக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க. அதாவது நீங்க இதுக்குள்ள இப்ப யாராவது உள்ளவங்க துணைக்கு நீங்க போகணும்னா போறது. அப்படி இல்லாதவங்க முழுமையா இருக்கணும். சலுகை அளிக்கப்பட்டவங்க மட்டும்தான் ஃபஜ்ருக்கு பிறகுதான் சூரிய உதயத்துக்கு முன்னால போறது. சரி, இப்ப வந்து இது முஸ்தலிஃபாவுடைய இரவுல ஏதாவது கேள்விகள் உங்களுக்கு இருக்குதா? முஸ்தலிஃபாவுடைய இரவுல மக்ரிப் இஷா முஸ்தலிஃபால தான் தொழணும். இல்ல முஸ்தலிஃபாவுக்குள்ள நீங்க எங்கேயும் உடனே அவங்க டென்ட்டுகள் போட்டிருப்பாங்க. டென்ட் மறைச்சு போட்டிருக்க மாட்டாங்க, சும்மா வெளியில தூங்குறதுக்கு பெட் அதில் போட்டிருப்பாங்க. அந்தந்த குரூப்பில் இப்போ ஏற்பாடு செய்து அதுகளை என்ன செய்யறது, அங்கே உங்களுக்கு தூங்கி கொள்றதுதான். சரியா? சரி, வேற எதுவும் முஸ்தலிஃபாவுடைய இரவுல எதுவும் கேள்விகள் இருக்குதா? இது புரிஞ்சுதான் அவங்களை சொல்றது. சரி சரி, அப்போ எனவே அடுத்ததாக நாங்கள் வருவோம் 10வது நாளுடைய அமல்கள். 10வது நாளுடைய அமல்களும் பார்ப்போம். 10வது நாள் வந்து யௌமுன் நஹர்ன்னு அழைப்பாங்க. அந்த நாளை எப்படி அழைப்பாங்க? யௌமுன் நஹர். அதே மாதிரி ஹஜ்ஜுல் அக்பர்னு அழைப்பாங்க அந்த நாளை. என்னச்சா யௌமுன் நஹர்ன்றா அந்த நாள் அறுத்து பள்ளிட்டு இருக்கிற காரணத்தால் அந்த பேர்ல. ஹஜ்ஜுல் அக்பர் அழைப்பாங்கன்னா அந்த நாள் அமல்கள் நிறைய அமல்கள் இருக்கிற காரணத்தால இவ்வாறு அழைக்கப்படுகின்ற நாள் தான் 10வது நாள். இப்போ 10வது நாளுடைய அமல்கள் நாங்கள் என்ன செய்வோம், நாங்கள் பார்ப்போம். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நாங்கள் சூரிய உதயத்துக்கு பிறகு, சூரிய உதயத்துக்கு முன்னால் நாங்கள் முஸ்தலிஃபாவிலிருந்து வந்துடுறோம். சூரிய உதயத்துக்கு பிறகு ஜம்ரத்துல் அகபான கடைசியாக உள்ள ஜம்ரா இறுதியாக, இப்போ நீங்கள் முதலாவது ஒரு ஜம்ராவை கடந்து அடுத்த ஒரு ஜம்ராவை கடந்து அதுக்கு அடுத்தது 3வது ஜம்ராவில் தான் என்ன செய்வீங்க, கற்களை எறிவீங்க. என்ன சொல்லி 7 கற்களை எரியும். கற்களை எரியும் போது நீங்கள் மினா வந்து வலது பக்கமாகவும்
காபா இடது பக்கமாக எரிக்கிற மாதிரி அப்படி எரிய முடிஞ்சா சிறந்தது. இப்போ இதில் தெரியுதானே, இதில் இவங்க எரியறவங்கள பார்த்தீங்களா எப்படி தான் எரியுறாங்க, மீனா அங்கே தான் அவங்களோட இருக்குது, வலது பக்கம் இருக்குது, காபா எங்கே இருக்குது இடது பக்கம், இப்படி இருக்கிற மாதிரி எரிகிறது சிறப்பானது. சரிதானே? அப்போ நாங்கள் 7 கற்கள் இதில் நீங்கள் எடுத்து அந்த கற்கள் போய் அந்த சுவரில் பட வேணும்ன்றது கிடையாது, அந்த வட்டத்துக்குள்ளே விழுந்தா சரி. அந்த 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 சுவத்தில் போய் என்ன செய்யணும், கல் பட வேணும்ன்றது அல்ல, அந்த வட்டத்துக்குள்ள என்ன செய்ய வேணும், கல்ல விழ வேணும். புரியுதா சொல்றது? பொடிக்கற்கள் என்ன செய்யறது, மிக மிக சிறிய பொடிக்கற்களை எரிகிறது. 7 கற்கள், ஒவ்வொரு கல்லை எரியும் போதும் நாங்கள் என்ன செய்யறது, அல்லாஹ் அக்பர் என்று சொல்லணும். ஒவ்வொரு கல்லை எரியும் போதும் அல்லாஹ் அக்பர் என்று சொல்ல வேணும். அப்ப 10வது நாள் கல் எறிகிறது எங்க தான், ஒரே ஒரு கடைசியா உள்ள ஜம்ரால, 3வது ஜம்ரால தான் எரிகிறது 7 கற்கள். ஒவ்வொரு கல்லை எரியும் போதும் அல்லாஹ் அக்பர்னு சொல்றது. சரி, அந்த வட்டத்தில் விழாம ஒரு கல் விழுந்தா அதுக்கு எக்ஸ்ட்ரா இன்னொரு கல் என்ன செய்யறது, எரிஞ்சு கொள்றது. அப்ப எனவே இது ஒரு அமல். அப்ப இந்த அமலை பொறுத்தவரை தெரியும், இது வந்து நாங்க என்ன ஷைத்தானுக்கு எதிர்ப்பை, ஷைத்தான் அந்த இடத்துல இருக்கிறான், ஷைத்தானுக்கு எதிரும் என்பது அல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றுல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்யறாங்க, ஷைத்தானுக்கு கட்டுப்படவில்லை, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு தான் கட்டுப்பட்டாங்க. அறுத்து பலியிடுறது தான் அவங்களோட அல்லாஹ்வுடைய கட்டளை. அப்ப அதை வந்து அந்த கட்டளையிலிருந்து அவங்களை தூரப்படுத்த ஷைத்தான் முயற்சி செஞ்சா அதுக்கு அவங்க அடிபணியல்ல. அப்ப எங்களுக்குள்ள படிப்பின் என்ன, இதுல என்ன படிப்பின் இருக்குது சொல்லுங்க. ஷைத்தானுக்கு நாங்கள் கட்டுப்படக்கூடாது. எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஷைத்தானுக்கு கட்டுப்படாமல் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வெற்றி பெற்றார்களோ அதுபோன்று நாம் என்ன செய்ய வேணும், எங்களோட வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளணும் என்ற ஒரு படிப்பினை தான். சரியா? இங்க வந்து உணர்ச்சி வசப்பட்டதுன்னா கிடையாது, சில உணர்ச்சி வசப்பட்டது அதை இதே அதெல்லாம் கூடாது. என்ன ஒரு இபாதத்னா ரசூலுல்லாஹ் எப்படி சொல்லி தந்தாலும் அப்படி நாங்கள் என்ன செய்யணும், அதை செய்யறது. சரியா? இப்ப இதுல கல் எறிஞ்ச பிறகு என்ன கிடையாது, துவா செய்யறது கிடையாது. இந்த இடத்துல கல் எறிஞ்சு முடிஞ்சா அந்த இடத்த விட்டு வெளியாகும். இது முதலாவது அமல், 10வது நாள் முதலாவது அமல். 2வது அமல் என்ன பாருங்க, தமத்து அல்லது கிரான் முறையில ஹஜ் செய்யக்கூடியவங்க குர்பானி கொடுப்பாங்க. எதை கொடுப்பாங்க, குர்பானி. நீங்க குர்பானி காசை கட்டிட்டீங்கடா அவங்க அதை என்ன செய்வாங்க, நிறைவேற்றுவார்கள். சரியா? இஃப்ராத் முறையில் செய்யக்கூடியவங்களுக்கு என்ன கிடையாது, குர்பானி கிடையாது. புரியுதா சொல்றது? சரி, அடுத்து நீங்க எடுத்தீங்கடா 3வது அமல், இந்த நாளுடைய 3வது அமல் என்ன, ஆண்கள் முடியை மலித்தல் சிறப்பானது அல்லது நன்றாக குறைத்தல், பெண்கள் விரல் நுனியளவு முடியலை என்ன செய்வாங்க, குறைத்துக் கொள்ளுதல் 3வது அமல், 3வது இந்த நாளுடைய அமல். சரியா? 4வது அமல் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஹஜ்ஜுக்குரிய தவாஃப். என்ன ஹஜ்ஜுக்குரிய தவாஃப் தான் அமல். ஆனா அதுக்கு முன்னே ஒரு விஷயம் இருக்கு. நாங்க முதல்ல ஒரு விஷயம் படிச்சானே, முதல் இஹ்ராம்ல இருந்து விடுபடுவதற்கு முன்னால அந்த கணவன் மனைவி இல்லறவுறவு படிக்கும் போது படிச்சோமா இல்லையா, முதல் இஹ்ராம்ல இருந்து விடுபட்டது. முதல் இஹ்ராம்ல இருந்து விடுபட்டது என்று சொல்லி பாத்தீங்களா, இப்ப நீங்க கல் எறிஞ்சிட்டீங்க, கல் எறிஞ்ச பிறகு குர்பானி வந்து தமத்து வளர்க்கிறான முறையில் உள்ளவங்க தமத்து அந்த அதுக்குரிய காசை கட்டிட்டாங்க. ஏண்டா அடுத்து அவங்க என்ன செய்வாங்க, முடியை மலிப்பாங்க, முடியை குறைப்பாங்க அல்லது குறைப்பாங்க. எப்படி செஞ்சிட்டாங்கன்னா அவங்க முதல் இஹ்ராம்ல இருந்து வெளியாகுவாங்க, முதல் இஹ்ராம்ல இருந்து வெளியாகுவார்கள். ட்ரெஸ் மாத்தலாம், மனம் பூசிக்கொள்ளலாம். அவங்களுக்கு எது தடுக்கப்படும், அந்த கணவன் மனைவி இல்லற உறவு என்பது மட்டும்தான் தடை, அது மட்டும்தான் தடை. மற்ற அனைத்தும் தடுக்கப்பட்ட விஷயம் என்ன செய்தாங்க, அனுமதிக்கப்படும். தைத்த ஆடைகள் அணியலாம், அப்ப இதெல்லாம் அனுமதிக்கப்படும். முதல் இஹ்ராம்ல இருந்து வெளியாகிடுவார். 2வது இஹ்ராம்ல இருந்து வெளியாக என்ன செய்யணும், ஹஜ்ஜுக்குரிய தவாஃபையும் தவாஃபுல் இஃபாதாவையும் நிறைவேற்றி விட்டால் என்ன செஞ்சிடுவாரு, வெளியேறி விடுவார். புரியுதா சொல்றது? அப்ப 4வது அமல் என்ன செய்யறது, இதுல கவனிக்க வேண்டிய விஷயம், இது வந்து 4வது அமல்ல பாத்தீங்கன்னு சொன்னா அமல்ல வெளியாறதான். அடுத்து நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா அந்த கிப்லா கற்கள் எறிவதற்கு முன்னால இடது பக்கமாக கிப்லாவும் வலப்பக்கமாக மீனாவும், இப்ப நாங்க ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இதில் உள்ள போட்டோவில் உள்ள மாதிரி தான் எரியும் போது அல்லாஹ் அக்பர்னு நாங்க சொல்றது. அவ என்னது, கற்களை வந்து அதனுடைய அளவு அந்த கொண்டை கடலை விட வந்து செய்யறது சிறியதாக, சற்று கொண்டை விட சற்று பெரிதாக இருக்க வேண்டும். அதே மாதிரி செருப்பு கற்கள் இதெல்லாம் வேறு வேறு விஷயங்களை கொண்டு எறியக்கூடாது என்ற விடயங்கள். சரியா? சரி, அடுத்து வந்து துல்ஹஜ் பிறை அந்த 10வது நாளில் அடுத்த அமல் வந்து அதே நாளில் தவாஃபுல் இஃபாதா, ஹஜ்ஜுக்குரிய அதாவது ஹஜ்ஜுடைய ஒரு அர்கான்கள் நாங்கள் ஒன்றாக பார்த்தோம். இதை வந்து நிறைவேற்ற வேண்டும். இந்த தவாஃபுக்கு முதல்ல உள்ள தவாஃபுக்கும் 2 வித்தியாசம். என்னென்ன வித்தியாசம்? முதல்ல உள்ள ஆரம்பத்தில் தவாஃபுக்கும் இதுக்கும் வலது பூஜ்யம் திறப்பது என்பது இதில் கிடையாது. அந்த 3 சுற்றுகள் வேகமாக செல்வது என்பது இதில் கிடையாது. சாதாரண உடையில போகலாம், சாதாரண உடையில நீங்க போகலாம். இல்லைங்களா? இஹ்ராம்ல சிலவங்க போயிட்டா கூட இதை மறைச்சு தானே செய்யணும், தவாஃப் செய்யணும். சரி,
அப்போ இது எடுத்தீங்க சொன்னால் அந்த காபா நாங்கள் அந்த தவாஃபுடைய முறைகள் அதே மாதிரி தான் சொன்ன மாதிரி. அடுத்தது இதனை தொடர்ந்து நாங்கள் என்ன செய்யணும், தமத்து முறையில் செய்யக்கூடிய தவாஃபை முடிச்சுட்டு என்ன செய்வார், ஹஜ்ஜுக்குரிய சையையும் நிறைவேற்றுவார். இல்லைங்களா? சரி. அப்போ அது நிறைவேற்றினா அவர் முழுமையாக இஹ்ராமுட்டு அந்த இஹ்ராமிலிருந்து அவர் என்ன செய்வார், வெளியாகுவார். அதே இதில் பார்த்தீங்க சொன்னால் இதில் கவனிக்க வேண்டிய அடுத்த ஒரு விஷயம் தான் நாங்கள் சொன்னோம். என்ன விஷயம் என்று சொன்னால், கிரான் அல்லது இஃப்ராத் முறையில் செய்பவர்கள் தவாஃபுல் குதுமை தொடர்ந்து ஆரம்ப தவாஃபுல் அந்த போன சை செஞ்சிருந்தா திரும்ப இங்கே செய்ய வேண்டியதில்லை, சை செய்ய வேண்டியதில்லை. ஆனால் தமத்து முறையில் உள்ளவர் மட்டும் என்ன செய்வார், சை செய்வார். சரி. அப்போ இது அப்போ மொத்தம் 5 அமல்கள். 10வது நாள் அமல்கள் எத்தனை, 5 அமல்கள். முதலாவது அமல் என்ன, கடைசி இறுதியாக உள்ள ஜம்ராவில் 7 கற்களை எறிதல். 2வது அமல் என்ன, குர்பானி, தமத்து அல்லது கிரானில் செய்யக்கூடிய குர்பானி கொடுத்தல். 3வது அமல் என்ன, முடியம் அளித்தல் அல்லது குறைத்தல், பெண்கள் விரும்பினாலே கத்தரித்துக் கொள்ளுதல். 4வது அமல் என்ன, ஹஜ்ஜுக்குரிய தவாஃப நிறைவேற்ற. ஏன்னா இது 10வது நாள் தானே, சிரமத்தோட சிரமம் 10வது நாள் நிறைவேற்ற முடிந்தால், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க துல்ஹஜ் முதல் 10 நாட்களை செய்கிற அமல்கள் மிகவும் சிறப்புக்குரியது, அதுக்குள்ள வந்துடும். அது அப்படியே இல்லையா, அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத் செய்வதை விட சிறப்புன்னு சொன்னாங்களா இல்லையா? அதுக்குள்ள ஒருத்தர் சிரமத்தோட சிரமம் செய்ய முடிந்தா முயற்சி செய்யணும். புரியுதா? அதே மாதிரி 5வது அமல் என்ன, சாய். கல்லெறிகிற நேரம் சூரிய உதயத்துக்கு பிறகு லுஹருக்கு முன்னால, லுஹருடைய அதானுக்கு முன்னால தான் அதுக்குரிய நேரம். இப்போ பார்த்தீங்கன்னா குரூப்புகளை டைம் பிரித்து கொடுத்துருப்பாங்க, க்ரௌட் அதிகம்ன்றதால. அப்போ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை அவங்க என்ன செய்வாங்க, எரிந்து கொள்வார்கள். மேக்சிமம் சூரியன் மறையறதுக்கு முன்னால எரிஞ்சு கொள்றதுக்கு என்ன செய்யணும், பார்க்கணும். சிறந்த நேரம் இப்படிதான். சிலவங்களுக்கு அவங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய அளவுக்கு அந்த பாதைகள் தவறாது மிஸ் ஆகாதுன்னா போகலாம். இப்போ நாங்கள் குரூப்பில் உள்ள நீங்கள் ஒரு 4-5 பேர் சேர்ந்து நாங்கள் போயிட்டு வரோம்னா அனுமதி தருவாங்க, அனுமதி தர மாட்டாங்க. அப்படி மறுக்க எங்க சொல்றீங்க? ஓ அதான் இந்த அதாவது என்ன புரிஞ்சுக்கணும்டா, 10வது நாள் அமல்கள் இப்போ நாங்கள் 5 அமல் சொன்னதானே, அதுதான் அதனுடைய அந்த ஆர்டர் அதுதான். அதில் மாறி செஞ்சா குற்றம் இல்லை. இப்போ ரசூலுல்லாஹ் கேட்குறாங்களே 10வது நாளில் நான் தவாஃப் செய்யறதுக்கு முன்னால் இது பண்ணிட்டேன் அதை செய்ய அப்படின்னு சொன்னாங்களே இல்லையா? அப்படி கேட்ட கேள்விகள் சொன்னாங்க இஃப்அல் வலா ஹரஜ், என்ன செய்யல, குற்றம் இல்லை என்று சொன்னாங்க. ஆனால் இதுதான் அதனுடைய சரியான முறை. புரியுது அவங்க சொல்றது? இவ்வாறு செஞ்சு கொள்றது. முடியம் அழிச்சுக்கொள்ளலாம். முடியம் அழிச்சு தரலாம், உங்களுக்கு என்ன செய்யலாம், முடியம் அழிச்சுக்கலாம். ஏன்னா 10வது நாள் ஒரு அமலை செய்தால் கூட ஒருத்தர் அந்த இஹ்ராம் விட்டு என்ன செய்வார், முதல் இஹ்ராம் விட்டு வெளியாகுவார் என்பதுதான். அதனால முடியும் நீங்கள் தராமல் என்ன செய்யலாம், மலித்துக் கொள்ள முடியும். சரியா? மெசேஜ் வராமல் இருந்தாலும் சரியா? சரி. அப்ப 10வது நாளுடைய அமல்கள்ல ஏதாவது கொஞ்சம் சைன்ல பண்ணுவாங்க. 10வது நாளுடைய அமல்கள் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குதா? 10வது நாள் இப்போ நாங்கள் பார்த்து இந்த அமல்கள்ல வேற ஏதாவது கேள்விகள் உங்களுக்கு இருக்குதா? 10வது நாள் இப்போ சில நேரங்களில் தவாஃப் செய்யறதுக்கு போறதுக்கு டயர்டாக இருக்கும், சிலவங்க முடியாமல் இருக்கும். அப்போ அவங்க அடுத்து 11வது நாள் கூட போகலாம், 12வது நாள் கூட போகலாம். அதுக்கான அனுமதி இருக்குது. 10வது நாள் செஞ்சால் என்ன செய்யுது, சிறப்பான. சரிதானே? அதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ உதாரணமாக இந்த பெண்கள் குறிப்பாக மாதவிடாய் போன்ற விஷயங்கள் பயப்படக்கூடிய பெண்களாக அவங்க இருப்பாங்கண்டா, அவங்க தவாஃபுல் இஃபாதா என்ன செய்யறது, செஞ்சு கொள்வது சிறந்தது 10வது நாளே முடிஞ்சா. ஏன்னா அப்படியான இதில் பயந்தா அதுக்கப்புறம் தவாஃபுல் இஃபாதா தவாஃப் செய்ய முடியாமல் போயிடும். புரியுதா? சரி. என்ன கேட்க வந்தீங்க? இல்லை, ஹாஜிகளுக்கு அப்படி எதுவும் கிடையாது. அது என்ன இருக்குண்டா, ஒரு சட்டம் இருக்குது என்னன்னு கேட்டீங்கன்னா, தமத்துவ முறையில் அல்லது கிரான் முறையில் ஹஜ் செய்யக்கூடியவங்க அவங்களோட பழிப்பிராணி அவங்க குர்பான் கொடுக்கணும். குர்பான் கொடுக்குற காசு மிஸ் ஆகிட்டு, குர்பான் கொடுக்க வசதி இல்லா போயிட்டு என்று சொன்னால் அவங்களுக்கு 10 நோன்பு இருக்குது. எத்தனை நோன்பு? 10. அதில் 3 நோன்பு அவங்க மக்கால பிடிக்க வேணும், 7 நோன்பு வீட்டுக்கு ஊரில் 7 நோன்பு பிடிக்கணும் என்ற சட்டம் அதுக்கு அவங்களுக்கு மட்டும் உள்ள சட்டம். புரியுதா? சரி. அதே மாதிரி எடுத்தீங்கன்னா 10வது நாள் பெருநாளுடைய நாள். ஹாஜிகளுக்கு பெருநாள் தொழுகை கிடையாது. ஹாஜிகளுக்கு என்ன கிடையாது, பெருநாள் தொழுகை ஹாஜிகளுக்கு கிடையாது. நினைச்சா? அப்போ எனவே அந்த அடிப்படையில் நாங்கள் அந்த நாளில் உள்ள அமல்களில் கவனம் எடுக்க வேணுமே தவிர அங்கே நமக்கு பெருநாளுடைய தொழுகை கற்களை அதில் இன்னொரு விஷயம்னா 7வது அந்த 7 கற்கள் இருந்து 3 கடைசி ஜம்ரால அதுக்கப்புறம் நாங்கள் என்ன செய்வோம், தக்பீரை தான் ஆரம்பிப்போம். தல்பியாக என்ன செஞ்சிடுவோம், கற்கள் எழுதோ நிறுத்திடுவோம்.
நிறுத்தி அதுக்கப்புறம் நாங்கள் சொல்லக்கூடிய என்ன தான் தக்பீர் தான் சொல்லுவோம். இப்போ சில நேரங்களில் சிலவங்க வந்து ஹரத்துக்கு இந்த விஷயங்களை முடிச்சுட்டு போயிட்டாங்க, பெருநாள் தொழுகைக்கே போயிட்டு சேர்ந்துட்டாங்கடா, அங்கே பெருநாள் தொழுகை கிடைச்சா தொழுது கொள்ளலாம். அவங்களுக்கு என்ன செய்யலாம்? தொழுது கொள்ளலாம். புரியுதா? அப்படி வாய்ப்பு அப்படி கிடைச்சுனா இல்லை, இல்லைன்னா பெருநாள் தொழுகை அவங்களுக்கு கிடையாது. சரி, அடுத்து வந்து இப்போ இது 10வது நாளுடைய அமல்களில் உங்களுக்கு வேற எதுவும் டவுட் இருக்குதா? 10வது நாளுடைய 10, 11, 12, 13 இந்த நாட்களுடைய தொழுகை எல்லாம், மினாவுடைய நாட்களுடைய தொழுகை எல்லாம் அந்தந்த நேரத்தில் தொழப்படும். 4 ரக்காத்துகளை கொண்ட தொழுகை 2ஆக சுருக்கி தொழப்படும். இதுதான் அமலுடைய அந்த நாளுடைய தொழுகையுடைய அந்த நாட்களுடைய 10, 11, 12, 13 ஆகிய நாட்களுடைய தொழுகை இதுதான். அந்தந்த நேரத்தில் 4 ரக்காத்து கொண்ட தொழுகை 2ஆக சுருக்கி தொழப்படும். ஜும்மா வந்தாலும் லோஹர் தான், ஹாஜிகளுக்கு என்ன தான்? லோஹர் தான். புரியுதா சொல்றது? அவங்க என்ன செய்வாங்க? லோஹரைத்தான் சொல்லுவாங்க. சில நேரம் மஸ்ஜிதுல் ஹைஃப்ல மினால அங்குள்ள வேறு மக்கள் வந்து ஜும்மா தொழுகை நடத்தினா வேற விஷயம். ஆனால் பெரும்பாலும் நடக்காது. ஏன்னா ஹாஜிகள் சுற்றி அங்கே லோஹர் தான் என்ன செய்வாங்க? தொழுகை தான் நடத்தப்படும். சரி, நாங்கள் ஆரம்பத்தில் சொன்ன அதே சட்டம் தான். உங்களுக்கு ஏதாவது ஒன்று உறுதியாக இருந்தால் உறுதி எடுங்க, இல்லையா இன்னொரு கல்லை நீங்கள் என்ன செய்யுங்க? எரிஞ்சு கொள்ளுங்க என்றது. சரி, 10வது நாளுடைய அமல்கள் முடியுது. சரி, அடுத்து நாங்கள் இப்போ பார்க்க வேண்டிய விஷயம் என்ன? எந்த அளவுக்கு நாங்கள் ஹரத்துக்கு போயிட்டோமா, தவாப் செய்ய முடிச்சுட்டு எந்த அளவு விரைவாக நாங்கள் மினாவுக்கு திரும்ப முடியுமோ அந்த அளவு அதில் என்ன செய்யணும்? கவனம் செலுத்தணும். ஏன்னா 11வது நாளுடைய அமல்களை பார்க்கும்போது அது உங்களுக்கு தெரியும். அது வந்து துல்ஹஜ் பிறை 11, 12, 13 ஐயாமு தஷ்ரீக் என்று அழைக்கப்படக்கூடிய நாட்கள். இந்த நாட்கள் இப்போ 10வது நாளும் மிக சிறந்த நாள். 10வது நாள் என்ன? மிகச்சிறந்த நாள். சொல்லுவாங்க அரஃபா நாளுக்கு அடுத்த சிறந்த நாளாக 10வது நாள் சொன்னாங்க. அதுக்கப்புறம் 11, 12, 13 ஆகிய நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன அமல்கள் இருக்குது? ஒவ்வொரு நாளும் சூரியன் உச்சியிலிருந்து சாய்ந்த லோஹருக்கு பிறகு அதிலிருந்து சூரியன் மறையறதுக்கு முன்னால 3 ஜம்ராக்களிலும் என்ன செய்யணும்? கல்லெறியணும். 3 ஜம்ராக்களிலும் கல்லெறியணும். அதில் வந்து ஒவ்வொரு ஜம்ராவிலும் எத்தனை? 7 கற்கள். ஒவ்வொரு கல்லை எறியும் போதும் நாங்கள் என்ன செய்யறது? தக்பீர் சொல்லுதல். மினா வலப்பக்கமாக, காபா இடப்பக்கமாக இருக்கிற மாதிரி என்ன செய்யறது? நாங்கள் அதை எரிஞ்சு கொள்றோம். அதே மாதிரி முதல் ஜம்ரால கல் எரிஞ்சிட்டிங்கன்னா என்ன செய்யுது? கொஞ்சம் முன்னால் வந்து வலப்பக்கமாக கொஞ்சம் வலப்பக்கத்துக்கு வர மாதிரி வந்து அங்கே துவா செய்யுது. கைகளை உயர்த்தி நீங்கள் துவா செய்யுது. இதுதான் இப்போ உள்ள ஜம்ராவுடைய வடிவம் இதுதான். நினைச்சா ஜம்ராக்களோட வடிவம் இப்படி தான் இருக்கும். அப்போ எனவே முதல் ஜம்ரால 7 கற்களை எரிஞ்சிட்டு முன்னால் வந்து நாங்கள் கொஞ்சம் வலப்பக்கமாக வந்து என்ன செய்யுது? கைகளை உயர்த்தி 2 கைகளை உயர்த்தி நாங்கள் என்ன செய்யுது? துவா செய்யுது. ஏன்னா துவா ஏற்றுக்கொள்ளப்பட்ட இடம் இதெல்லாம். ஏன்னா ரசூல் நாங்கள் கைகளை உயர்த்தி துவா செஞ்ச இடம். இப்போ நாங்கள் பிரார்த்திக்கிறது. அதே மாதிரி எடுத்தீங்கன்னு சொன்னால் 2வது ஜம்ராவிலும் எத்தனை கற்கள்? 2வது ஜம்ராவிலும் வந்து 7 கற்கள். அதிலும் வந்து 7 கற்களை எரிஞ்ச பிறகு நாங்கள் என்ன செய்யறது? அதிலும் துவா செய்யறது. அந்த 2வது ஜம்ராவில் நாங்கள் என்ன செய்யணும்? துவா செய்யணும். கொஞ்சம் முன்னால் வந்து இடப்பக்கமாக வந்து துவா செய்யறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் 3வது ஜம்ரா கடைசியாக உள்ள ஜம்ரா, அதில் கற்களை எரிஞ்சு நாங்கள் என்ன செய்யறது இல்லை? நாங்கள் துவா செய்கிறது இல்லை. நாங்கள் இதில் என்ன செய்யறது இல்லை? துவா செய்வது இல்லை. சின்ன அந்த கற்களை பார்த்தீங்கன்னா ஏண்டிய மட்டும் அதாவது சிறிய கற்கள் நடுவில் உள்ள மாதிரி பார்த்தீங்க தானே, சிறிய கற்களாக இருக்க வேணும். பெரிய கற்களாகவும் இல்லை, ஆக சிறியதும் இல்லை. இப்படி ஒரு இந்த மாதிரி சிறிய கற்கள் தான் அதில் பொடி கற்கள். இப்போ இதில் வந்து இந்த அமல் உங்களுக்கு விளங்கிட்டு தானே. இப்போ டைம் இந்த 3 நாட்களில் வந்து டைம் எப்போ ஸ்டார்ட் ஆகும்? லோஹருக்கு பிறகுலேருந்து ஸ்டார்ட் ஆகி சூரியன் மறையிறதுக்கு முன்னால் வரைக்கும் அதுக்குரிய நேரம். சரியா? 3 ஜம்ராலையும் கல்லெறியணும். முதலாவது ஜம்ரால 7 பொடி கற்கள். 11, 12, 13 இந்த 3 நாட்கள்லேயும் 10வது நாளில் மட்டும்தான் சூரிய உதயத்துக்கு பிறகு லோருக்கு முன்னால் உள்ள நேரம். சரி, அப்போ இதில் வந்து துவா செய்கிறது எத்தனாவதுல? முதலாவதுலேயும் 2வதுலேயும் நினைச்சா துவா செய்கிறது. 3வது ஜம்ரால வந்து துவா இல்லை, கல் எறிஞ்சு நான் அந்த இடத்த விட்டு வெளியாகிறோம். சரியா? இதில் இந்த அமலில் ஏதாவது கேள்விகள் இருக்குதா? ஒவ்வொரு கல் எறியும் போது நாங்கள் என்ன செய்யறது? அல்லாஹ் அக்பர் சொல்லுவோம். இப்போ சில நேரங்களில் உங்களோட போகிற மனைவிக்கு முடியாது அல்லது கொஞ்சம் வயசான பெற்றோர்கள் அவங்களுக்கு பகரமாக என்ன செய்யலாம்? எரியலாம். முதலாவது தனது கற்களை எரிஞ்சிட்டு அடுத்து என்ன செய்ய பகரமாக உள்ள வரக்கூடியது எரிகிறது. சரியா? அந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்படும் போது முடியாது, அந்த இடத்துக்கு வர முடியாதுன்னு அமைப்பு வந்தால் சரி. அப்போ இது வந்து அடுத்து நீங்கள் எடுத்தீங்கன்னா 10வது நாளுடைய இந்த 11, 12, 13 ஆகிய நாட்களுடைய
தொழுகை நாங்கள் எப்படி படித்தோம் மினால? அந்த தொழுகை அந்த நேரத்தில் 4 ரகாத் கொண்ட தொழுகை சுருக்கி தொழுதல். சரியா? அப்போ இது வந்து அடுத்து வந்து இது பார்த்தீங்கன்னா தவாஃபுல் விதா பயண தவாஃப். இதில் இன்னொரு சட்டம் தெரிஞ்சு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிற 11, 12, 13 இருக்கு தானே, இந்த பிற 11, 12, 13ல் இப்போ 12வது நாள் சிலவங்க மினா விட்டு வெளியாவாங்க. இல்லைங்களா? 12வது நாள் இருக்கு தானே, 12வது நாள் எடுத்தீங்கன்னா அல்லாஹ் குர்ஆன் சொல்ல மாதிரி ஃபமன் தஅஜ்ஜல ஃபீ யௌமைனி ஃபலா இஸ்மா அலைஹி வமன் தஅخر ஃபலா இஸ்மா அலைஹி. அவசரமாக 12 வெளியானாலும் தவறு கிடையாது, தாமதித்தாலும் 13வது வெளியானாலும் தவறு கிடையாதுன்றது அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறான். அந்த அடிப்படையில் 12வது நாள் வெளியாகக்கூடியவங்க லொஹருக்கு பிறகு கற்களை எறிந்து சூரியன் மறைகிறதுக்கு முன்னால் மினா விட்டு என்ன செஞ்சிடணும், வெளியாக வேணும். இல்லைங்களா? சூரியன் மறைஞ்ச பிறகு என்றால் அவங்க அந்த நாளும் இருந்து அடுத்த நாள் கற்களை எரிஞ்சு தான் அவங்க மினாவிலிருந்து வெளியேற வேண்டும் என்றது. அடுத்து நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த இரவுகளில் மினால இரவில் தங்குவது வாஜிப். மினாவில் இரவில் தங்குறது வாஜிப், கட்டாயம். பிற 11, பிற 12, பிற 13 ஆகிய இந்த இரவுகளில். சரியா? நாங்கள் சில நேரங்களில் இப்போ முஸ்தலிஃபாண்டா மினால வந்து கூட்டம் அதிகம் அப்படின்னா முஸ்தலிஃபாவுக்கு ஃபத்வா மார்க்க மார்க்க தீர்ப்பு இருக்குது, என்ன செய்யலாம், அங்கே தங்கி கொள்ளலாம்னு. அசிசியா போன்ற இடங்களில் தங்கக்கூடியவங்களாக இருந்தால் அவங்க மேக்சிமம் ட்ரை பண்ணணும் இரவில் வந்து மினால நேரத்தை கழிக்கிறது. மினாவில் இரவில் தங்குறது வாஜிப், கட்டாயம் என்ற அடிப்படையில் அதில் கவனம் எடுக்க வேண்டும். சரியா? அப்போ கடைசியாக நீங்கள் எடுத்தீங்கன்னா பயண தவாஃப், தவாஃபுல் நியத்து எதுவும் கிடையாது. நியத்து நாங்கள் கல்லெறிஞ்சிட்டு